ஏற்பாட்டிலே பங்கு பெற்ற நண்பர்கள், பெரியோர்கள், உதவியவர்கள், நான் இங்கே வர காரணமாக இருந்த எல்லோருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் இம்மை நலத்தையும் மறுமை நலத்தையும் அவர்களுக்கு வழங்கி அருள் புரிவானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, பெர்னாட் ஷாவிடத்திலே ஒரு முறை கேட்டார்களாம், எதையும் நாடகமாகவே நீங்கள் சிந்திப்பீர்களா? எதையும் நீங்கள் நாடகமாகவே சிந்திப்பீர்களா? இவ்வளவு நாடகம் எழுதுகிறீர்களே என்று கேட்டார்களாம். அதற்கு அவர் சொன்னாராம், நாடகம் எழுதுவதற்கு முன்னால் நான் வேறு வேறு விதமாய் சிந்தித்து கொண்டிருந்தேன். நாடகங்கள் எழுதவும் அதை மக்கள் வெற்றிகரமாக ஏற்றுக்கொள்ளவும் ஆன பிறகு நான் சிந்திப்பதே முழுக்க முழுக்க நாடகமாகிவிட்டது. நாடகங்களாகத்தான் என்னால் சிந்திக்க முடிந்தது என்றாராம். அதே போல மைக்கேல் ஏஞ்சலோ இடத்திலே கேட்டார்களாம், எதை பார்த்தாலும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஓவியமாகத்தான் தோன்றுகிறது என்றாராம். சிற்பிகள் சிற்பமாகத்தான் சிந்திப்பார்கள். எது கிடைத்தாலும் எதை பற்றி சிந்திப்பதாக இருந்தாலும் சிற்பமாக சிந்திப்பார்கள். நீங்கள் பெரும்பாலானவர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள், கிராமத்திலிருந்து வந்தவர்கள் என்பதனாலே சொல்கிறேன். நம்ம ஊரில் இந்த சுண்ணாம்பு அடிக்கிறவர்கிட்ட போய் சாதாரணமாக பேசிக்கிட்டு இருந்தால் கூட, என்னப்பா வருவேன்னு காத்துக்கிட்டு இருந்தேன், வரவே மாட்டேன்ற, எவ்வளோ நேரமாக நான் டீ கடையிலேயே உனக்காக உட்காந்துக்கிறேன்னு இப்படிப்பார். என்னடான்னு கேட்டால் அவர் அப்படித்தான் சுண்ணாம்பு அடிக்கிறவர். இந்த பீடி சுத்துறவரை பார்த்தீங்கன்னா அவர் வேறு விதமாக பேசுவார். எத்தனை நாளாக உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் நீ வரவே மாட்டேங்கிற. அது அவர் தொழில். இதெல்லாம் ஏன் சொன்னேன்னா, நான் பேச போகிற செய்தி என் துறை சார்ந்ததாகத்தான் இருக்க முடியும். ஏறத்தாழ 45 ஆண்டுகளாய் மனோதத்துவத்தின் மாணவனாய், மனவியல், உளவியல் என்றெல்லாம் சொல்லப்படுகிற சைக்காலஜி என்று சொல்லப்படுகிற கல்வியில் மாணவனாய், ஆசிரியனாய், எழுத்தாளனாய், அந்த துறையில் சிகிச்சை அளிப்பவனாய், விஞ்ஞானியாய் உலக அளவில் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்னை. 45 வருடமாக பேராசிரியனாக இருந்திருக்கிறேன், போதித்திருக்கிறேன். பெரும்பாலான மனோதத்துவ நிபுணர்கள் உலகெங்கும் ஒன்று எனக்கு ஆசிரியர்களாக இருப்பார்கள், இல்லை என்றால் என்னுடைய மாணவர்களாக இருப்பார்கள். இப்படி மனோதத்துவம் என்கிற உளவியல் சார்ந்த சிந்தனையாளனாய், மாணவனாய் இருந்து கொண்டிருப்பதனாலே எதை பேசினாலும் எனக்கு மனத்தை பற்றித்தான் பேச முடியும், அதை பற்றித்தான் என்னாலே சிந்திக்க முடியும். இதுவரைக்கும் நான் பேசிய பேச்சுக்கள் இஸ்லாத்தை தழுவிய பிறகும் சரி, அதற்கு முன்னமும் சரி, பெரும்பாலும் மனவியல் சார்ந்ததாகவே இருப்பதை கேட்கிறவர்கள் அவதானித்திருப்பீர்கள். இங்கேயும் தலைப்பு அப்படித்தான் தரப்பட்டது. ஆனால் அதில் பாதி தலைப்பு தான் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது, வாழ்வை உயர்த்து என்று. நான் தலைப்பு தந்தபோது மனத்தை இயக்கு, வாழ்வை உயர்த்து என்று தலைப்பு தந்தேன். பாதி சென்சார் ஆகிவிட்டது. மனத்தை இயக்கு, வாழ்வை உயர்த்து, இது என் துறை சார்ந்த செய்தி என்பதனாலே கொஞ்சம் கவனத்தோடு கேட்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். டெக்னாலஜிக்கல் டேர்ம் என்று சொல்லுவார்கள். நிறைய இதிலே விஞ்ஞானபூர்வமான வார்த்தைகள் வந்துவிடலாம், விஞ்ஞான செய்திகளாக இது இருக்கலாம். ஆனாலும் முடிந்த வரைக்கும் எளிமைப்படுத்தி எல்லோர் மனத்திலும் இந்த செய்திகளை பதிவு செய்ய நான் முயற்சிப்பேன். இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் அந்த முயற்சி கைகூடும் என்று நம்புகிறேன். நேரடியாக செய்திக்கு வந்து விடுகிறேன். மனத்தை இயக்கு, வாழ்வை உயர்த்து என்று சொல்கிறோம். இதுதான் இன்றைய தலைப்பு. வாழ்வை உயர்த்துவது என்றால் என்ன? மறுமை வாழ்க்கையை உயர்த்தி கொள்வதை பற்றி சகோதரர் கோவை மசூத் அவர்கள் மிக விரிவாக பேசினார்கள். உங்களைப் போலவே நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன். இஸ்லாமியர்களாய் இருப்பவர்களுக்கு இணைக்கக்கூடிய அந்த செய்தி
மற்ற சமூகத்து மக்களிடத்தில், மற்ற மத மக்களிடத்தில், சகோதரர்களிடத்தில் கொஞ்சம் சிந்தித்தால் லேசான ஒரு நெருடலை கூட உண்டாக்கி இருக்கக்கூடும். மறுமையை பற்றி இப்போ என்ன கவலை? இப்போ இந்த வாழ்க்கையில் எப்படி வாழலாம், இதுக்கு ஏதாவது வழி இருக்குமான்னு பார்த்தா இவர் என்னமோ அப்புறம் மறுமை நாளில் அது இது அற்பமான வாழ்க்கை, அது ரொம்ப உயர்ந்த வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் நமக்கு எதுக்குப்பா அப்படின்னு பல பேர் சிந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் என்னுடைய தலைப்பு இம்மை நலத்தையும் மறுமை நலத்தையும் பிரித்து பார்க்க வேண்டியதில்லை. இம்மை நலம் என்பது நிறைவு பெற்றுவிட்டால், இம்மை வாழ்க்கையில் வாழ்க்கை உயர்ந்து விட்டால், சரியான அர்த்தத்தில் எல்லோரும் கவனிக்க வேண்டும், சரியான அர்த்தத்தில் வாழ்க்கை உயர்வது. எங்கள் ஊரில் ஒரு பொறுக்கி இருந்தான். கொஞ்ச நாள் பொறுத்து அவனை பொறுக்கின்னு யாரும் சொல்றதில்லை, தலைவான்னு நாங்கள். அது வரைக்கும் அவன் பொறுக்கியாக இருந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சுது, ஒத்துக்கிட்டாங்க. திடீர்னு தலைவான்னாங்க. யாரா தலைவான்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தா இன்னும் சில பொறுக்கிங்க சேர்ந்து அவனை தலைவான்னாங்க. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்தது மகாராஜாப்பா அப்படின்னாங்க. அவர் எந்த நாட்டுக்கு ராஜா ஆனாருன்னு பார்த்தா பொறுக்கியாக தான் இருக்கிறாரு. அவர் தலைவான்னாங்க, அப்புறம் மகாராஜான்னாங்க, அப்புறம் சக்கரவர்த்தின்னாங்க, அப்புறம் அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னாங்க. உண்மையாகவே அவர் மந்திரி ஆயிட்டார். அப்புறம் கேட்கணுமா, முதல்லலாம் ஒரு டீ கடன் வாங்கி தான் குடிப்பார், காசு தரமாட்டார். ஆனால் அவர் மந்திரி ஆகிட்ட பிறகு ஊரில் போஸ்டர் அடித்து அவருக்கு வருக வருகன்னு ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் தலைகளாக ஓட்டிக்கிட்டு இருந்தானுங்க, நேராக கூட ஓட்டலை. ஏன்னா அவருக்கு டீ கடன் கொடுத்தானே அவன் போஸ்டர் ஓட்டின்னு இருந்தான். இவர் மந்திரி ஆகிட்டார். முதல்ல பொறுக்கியாக ஆரம்பித்து தலைவராக ஆகி, அதுக்கு மேலே ஒரு மகாராஜாவாகி சக்கரவர்த்தி ஆகி கடைசியாக மந்திரியாக ப்ரமோஷன் வாங்கி வந்துட்டாரா. எல்லாரும் அவர்கிட்ட உதவி பெறுவதற்கு போய் நிற்கிறானே தவிர யாரும் அவனை உண்மையாக பொறுக்கிதானே அவன் அப்படின்னு யாரும் நினைக்கவும் இல்லை, சொல்லவும் இல்லை, அதற்கான செயல்பாட்டில் இறங்கவும் இல்லை. கவனிங்க, இப்போ உண்மையிலேயே அவன் வாழ்க்கையில் உயர்ந்து விட்டானா? யாருக்காவது அவனால நன்மை வரும்னு நினைக்கிறீங்களா? அவர் மந்திரி ஆகிட்டாரு, இல்லை எம்எல்ஏ ஆகிட்டாரு, எம்பி ஆகிட்டாரு, அந்த வாரியத்துக்கு தலைவர், இந்த வாரியத்துக்கு தலைவர்னு எதை சொன்னாலும் அவர்கிட்ட கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கு யாராவது போனால், கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்னா தெரியும் இல்லையா, அவர் அவசர ஆபத்துக்கு எதனா பாஸ்போர்ட்டு அது இது வாங்கிறதுக்கு கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டுன்னு ஒன்று கேட்பாங்க. இந்த கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வாங்க போனால் ஒழுக்கமானவர் யார், இங்கே இருக்கிற இளைஞர் யாராவது ஒருத்தர் ஒழுக்கமானவர்னு அவர் சர்டிஃபிகேட் தரணும். எப்போ போனாலும் ஐயா நிதானமாக இல்லை, நீ அப்புறம் வா, ஐயா மட்டையாகிறாரு, அவர் ஃப்ளாட் ஆகிட்டாரு, அப்புறம் வா. அப்புறம் இன்னொரு நாள் போனால், யோ நேரம் இல்லையா உனக்கு, நேரம் காலம் தெரியாமல் வர, ஐயா சின்ன வீட்டில் இருக்கிறப்ப அப்படின்றான். அவர் நிதானத்தில் இருக்க மாட்டார், சின்ன வீட்டில் இருப்பார். ஆனால் அவர்கிட்ட தான் நாங்கள் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வாங்கணுமா. கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் தர்றவர் அவர் தான். ஏன்டான்னு கேட்டால் அவர் தான் பொறுக்கியாக இருந்து தலைவராக ப்ரமோஷன் வாங்கிட்டாரு. அதனால் அவர்கிட்ட தான் வாங்கணுங்கிற நிலைமை வருகிறது. கொஞ்சம் கவனியுங்கள். இப்போ அவர் வாழ்க்கையில் உயர்ந்ததாக சொல்லப்படுவதாக நம்பப்படுகிறதே, போஸ்டரெல்லாம் ஓட்டுகிறார்களே, தலைவா வருக, அஞ்சா நெஞ்சனே வருக, அழகின் குன்றே வருக, சாமர்த்தியசாலியே வருக, அரசியலில் எதிரி இல்லாதவரே வருக, அப்படி இப்படின்னு எல்லாம் போடுறாங்களே, எல்லாம் அவன் செலவுலேயே போட்டுக்கிறான். யாரும் சொல்ல போகிறதில்லை அவனை. ஆனால் இந்த வாழ்க்கை உயர்ந்தது தானா? இம்மையிலேயே எந்த வாழ்க்கை உயர்ந்தது? இங்கே சிந்திக்கிறவங்கள் எல்லோருக்கும் சொல்லுகிறேன், ஒரு மனிதனின் வாழ்க்கை உயர்ந்ததா இல்லையா என்ற $1 மில்லியன் கொஸ்டின் ஒன்றை, கேள்வி ஒன்றை முதலில் எழுப்பிக் கொள்ளுங்கள். மற்ற இஸ்லாமியர் அல்லாத சகோதரர்களுக்கு இங்கே கேள்வியை எழுதி கொடுங்கள் என்று தாள்கள் வழங்கப்படுவதாக கூறினார்கள்.
அந்த கேள்வியெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல் கேள்வி, எந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை? மனித வாழ்க்கையிலே ஒரு வயசு குழந்தை இருக்குது, அதுக்கு எது உயர்ந்த வாழ்க்கை? நல்ல வயிறு ரொம்ப பால் குடிக்கிறது தான் அதுக்கு உயர்ந்த வாழ்க்கை. அதுக்கும் முன்னால ஒரு நாள் குழந்தைக்கு எது உயர்ந்த வாழ்க்கை? அழணும். நல்லா ஒரு குழந்தை அழவே இல்லைன்னா அம்மா அப்பா அழ ஆரம்பிச்சிருவாங்க. பிறந்த குழந்தை அழலைன்னா அம்மா அப்பா அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு தாய் தன் பிள்ளை அழும்போது சந்தோஷப்படுவது அன்னைக்கு தான் சொல்லுவாங்க. அந்த பிள்ளை பிறந்த உடனே வீழ் வீழ் வீழ்னு கத்துச்சுன்னா அழுதுதுன்னா தாய் முகமெல்லாம் பூரிச்சிடும் அப்படின்வாங்க. ஏன் இவ்வளவு சந்தோஷம்? அது அழுதாதான் அது உசுரோடு இருக்குதுன்னு அர்த்தம். அது அழலை அப்படின்னா ஆங்கிலத்தில் ஸ்டில் பார்னுன்னு வாங்க, கதை முடிந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். இந்த ஒரு நாள் குழந்தை அழுதால் உயர்ந்த வாழ்க்கை, ஒரு வருட குழந்தை நல்ல வயிறொப்ப பால் குடிச்சு ஆரோக்கியமாக சிரிச்சுக்கிட்டு தவழ்ந்துக்கிட்டு இருந்ததுன்னா உயர்ந்த வாழ்க்கை. 2 வயசு குழந்தை சிரித்து தவழ்ந்து விளையாடி மழலை பேசினால் உயர்ந்த வாழ்க்கை. 3 வயசு குழந்தை சொல்றதை புரிஞ்சுக்கிட்டு கேட்டு நடந்ததென்றால் அழகிய உயர்ந்த வாழ்க்கை. 4 வயசு குழந்தை ஏதாவது சொன்னோம்னா கொஞ்சம் எதிர்த்து முரடு பிடிச்சி சின்ன சின்ன சிலுமிஷங்கள் விளையாட்டுகள் செய்தால் அது உயர்ந்த வாழ்க்கை. எதுவுமே செய்யாமல் அப்படி தூக்கி போட்டு கொஞ்சிட்டு வேலைக்கு புறப்படும்போது கண்ணு இல்லை ரோஜா இல்லை முத்து இல்லைன்னு போட்டு வச்சா சாயந்தரம் வேலையை விட்டு போகும்போது இப்படியே உக்காந்துருந்தா அது உயர்ந்த வாழ்க்கையா? அது ஓடணும் ஆடணும். நம்ம ஊரில் எல்லாம் கோழி, ஊர் கோழி இருக்குது பாருங்கள், அதை நாட்டுக்கோழின்னு சொல்லுவாங்க. இன்னும் மற்ற கோழியெல்லாம் வெளிநாட்டு கோழி மாதிரி. நம்ம ஊரில் இருக்கிற கோழி ஊர் கோழி, அது நாட்டுக்கோழின்னுவாங்க. அந்த நாட்டுக்கோழி ஊரெல்லாம் பொறிக்குதுன்னும், எல்லா இடத்துக்கும் போகும், குப்பையெல்லாம் கிளறும், ஓடி ஓடி நல்லா சுத்தம். அது ரொம்ப நாள் பொறுத்து வளர்ந்து முட்டை ஒன்று வச்சு அதுக்கப்புறம் அடை காத்து குஞ்சு பொறிச்சு அப்படி இப்படி இருக்கும். ஒரு நல்ல நாள் பார்த்து அதுக்கு நேரம் சரியில்லைன்னா போட்டு தள்ளிடுவாங்க. நம்மளால் சொந்தக்காரர் வர்ற நாளாக பார்த்து அவரு சொர்க்கத்துக்கு போயிடுவார். போட்டு அவர் அடித்து குழம்பு வச்சுருவாங்க. அது ரொம்ப ருசியாக கூட இருக்கும். நாட்டுக்கோழின்னு சொல்லப்பட்ட ஊர் கோழி, அதுவும் ஊரில் குப்பை தொட்டியில் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்த கோழி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு கோழி கண்டுபிடிச்சிக்கிறாங்க பாருங்கள், பிராய்லர் கோழி. அது ஊரே தெரியாது, அதுக்கு உலகமே தெரியாது. ஒரே அடி தான் அதுக்கு வேலி. ஒரு அடி பொட்டிக்குள்ளேயே பிறந்து ஒரு அடி பொட்டிக்குள்ளேயே வளர்ந்து ஒரு 30 நாளோ 20 நாள்லையோ 950 கிராம் வர்ற வரைக்கும் அதை வளர்த்து அந்த ஒரு அடியிலேயே அவர் வளர்ந்து அவரை தூக்கி ஒரு அடி குண்டுலேயே போட்டு லாரியில் ஏற்றி மெட்ராஸுக்கு எடுத்துன்னு வந்து ஒரு அடி கடாயிலேயே போட்டு வறுத்து குழம்பு வச்சிடுறாங்க. அது அரை அடி வயிற்றுக்குள்ளேயே தள்ளி போடுறோம். உள்ள கதை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இப்போ இந்த ஒரு அடி வாழ்க்கை வாழுது, அந்த கோழி வாழ்க்கை உயர்ந்ததா? ஊர் சுத்திக்க அந்த கோழியின் வாழ்க்கை உயர்ந்ததா? 4 வயசு குழந்தை அப்படி உலகத்தை அறிந்து கொள்றதுக்கு அப்படி பிறாக்க திரிஞ்சாதான் நல்ல வாழ்க்கையை தவிர எதனா கேட்டா அப்படின்னு சொன்னா 4 வயசு குழந்தைக்கு உயர்ந்த வாழ்க்கை இல்லை. 5 வயசு குழந்தை நச்சரிக்கணும், அப்பதான் அது நல்ல உயர்ந்த வாழ்க்கை. கவனியுங்கள், 5 வயசு குழந்தை அம்மாவை கடைக்கு கூட்டிட்டு போனா ஏமா இது என்னமான்னு கேட்கணும், அப்போதான் அது உயர்ந்த குழந்தை ஆகும். கேட்காம சும்மா வந்ததுன்னு வச்சுக்க, பிற்காலத்தில் அது பயன்படாது, வளரவே வளராது. அது கேட்கணும், அம்மா இது என்னம்மா? அம்மா சொல்லுவாங்க இது கடைம்மா. கடைன்னா என்னம்மா? கடைன்னா அதாம்மா உப்பு மிளகா புளி எல்லாம் விற்கிறதுன்னுவாங்க. உப்புன்னா என்னம்மா? ஒரு கேள்விக்கு மேலே இன்னொரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம வளர்ந்துட்டவங்க இப்போ கேள்வி கேட்க சொல்லியிருக்கிறாங்க, கேட்டுருவா போகிறீங்க. நீங்கள் ரொம்ப யோசனை பண்ணி கேட்டால் என்ன நினச்சிக்குவாங்களோன்னு நீங்களே நினச்சிக்கு போகிறீங்கன்னு, பக்கத்தில் இருக்கிறவருக்கு நினச்சிக்கு போகிறாருன்னு அவரு நினச்சிட்டாருன்னு நீங்களே நினச்சின்னு சும்மா கூட விட்டுருவீங்க. ஆனால் அந்த குழந்தை இருக்குது பாருங்க, கடத்தருக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா 5 வயசு குழந்தை பிச்சு விடும். பிச்சு
அம்மா இது என்னம்மா கடைம்மா, கடைன்னா என்னம்மா? அதாம்மா உப்பு மிளகா புளி விற்கிறது. உப்புன்னா என்னம்மா? அதாம்மா கறிக்குமே அதுமான்னு நம்ம சொன்னால் தாயால் அவ்வளோதான் சொல்ல முடியும். கறிக்கிறதுனா என்னமான்னு கேட்கும் பாருங்க ஒரு கேள்வி. நம்ம குழந்த 5 வயசில். இப்போ யோசிச்சு பாருங்க, எல்லாரும் பெரியவங்கெல்லாம் கறிக்கிறதுனா என்னான்னு சொல்லுவீங்க நீங்கள்? கறிக்கிறதுனா கறிக்கிறது தான். அதுக்கு மேலே என்ன சொல்கிறது? திரும்பி விடாதது. கறிக்கிறதுனா என்னாமா? ஏமா அதையே சொல்கிற? முதல்ல கேட்டால் கடைன்னா என்னான்னு சொன்ன, உப்பு மிளகா புளி விற்கிறதுன்னு. உப்புன்னா என்னான்னு சொன்ன, கறிக்கிறதுன்னு. கறிக்கிறதுனா என்னான்னு கேட்டால் சொன்ன, சொல்லணும் இல்லை கறிக்கிறதுனா என்னான்னு கேட்டால் தெரியாதுன்றதை ஒத்துக்க முடியாத அம்மா சனினை சும்மா வர மாட்டேன். உன்னை பெற்று இங்கே போட்டு அந்த அளவுக்கு கூட்டான் துபாய்க்கு, இல்லைன்னா சவுதிக்கு என் தள்ள கட்டி வச்சு விட்டு இந்த வேண்டாத கேள்வி கேட்டுனுக்கிறியே. அறிவுக்கு தான் உங்களுக்கு. சும்மா வரலன்னா கவுத்து பிடிச்சி அமுக்கிடுவேன் அப்படின்னு சொன்னோம்னா கொஞ்ச நேரம் தான் சும்மா வரும், மறுபடியும் ஆரம்பிச்சிடும். ஏம்மா இது என்னம்மா? அதுக்குள்ளே அம்மாவும் மறந்துடுவாங்க. இது பஸ்ஸுமா. பஸ்ஸுன்னா என்னம்மா? அதாம்மா ஜனங்கள்லாம் ஏறுறது இறங்குறது. ஜனங்கன்னா என்னம்மா? இப்போ என்ன சொல்லுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஜனங்கன்னா என்னான்னு சொல்ல முடியும் அம்மாவால்? நீ நான் எல்லாம் ஜனமா ஜனங்கம்மா அப்படின்னு சொன்னால் நீன்னா என்னம்மா? இப்போ என்ன சொல்லுவீங்கன்னு யோசிச்சு பாருங்க. தாய் என்ன சொல்லுவாங்க? நீனா என்னம்மான்னு கேட்டால் நானுமா சொல்லுவாங்களா இல்லையா? சரி நானுன்னா என்னம்மா? நீமா. ஏமா அப்படி மாற்றி மாற்றி சொல்லி உயிரை எடுக்கிற? நீ நான்ன்ற, நானுன்னா நீன்ற. அது உண்மைதான் நம்ம சொன்னது. ஆனால் அது கேட்டு கேட்டு பிடிந்து எடுக்கும். 5 வயதில் அந்த குழந்தை உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. 6 வயசில் பள்ளிக்கூடத்தில் எடுத்துன்னு போய் போடுறோம். இப்போ 6 வயசுலலாம் போடுறதில்லை. இப்போ 3 வயசு ஆகுதான்னு பார்த்துக்கினே இருக்கிறாங்க பெரும்பாலானவர்கள். அதை பாகவி ஐயா இருக்கிறாரு, இங்கே இருக்கிற பெரியவங்கள்லாம் இருக்கிறீங்க. இவர் கூட அநேகமாக 5 வயசில் தான் பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருப்பாங்க. இப்போ அவ்வளோ பொறுமை இல்லை, 3 வயசுலேயே சேர்த்துடுறாங்க. எடுத்துன்னு போய் கேட்டாக்கா லோயர் கிண்டர் கார்டன். அதான் லோயர்னு தெரியுது. அப்புறம் ஏன் சேர்க்குறீங்க? லோயர்னு தெரியுது இல்லை, அதுக்கப்புறம் பாஸ் பண்ணால் தான் அப்பர். லோயர் ஆச்சா அப்புறாச்சா அப்புறம்தான் 1வது தான் பாஸ் பண்ண பிறகு கல்வியை ஊட்டுறாங்களாம். தாயின் மடியும் தந்தையின் தோளும் தான் கல்வி கூடும் குழந்தைக்கு இல்லையா? அதை அங்கே விட்டுட்டு பள்ளிக்கூடத்தில் எடுத்து போய் தள்ளிட்டா 8ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனவங்க பாஸ் பண்ணவங்க ஹெட்மிஸ்ட்ரஸ் ஆக்குறாங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் 8ஆம் கிளாஸு ஃபெயில் ஆனவங்க தான் ஹெட்மிஸ்ட்ரஸ்ஸு. சரி பாஸ் பண்ணவங்க. ஃபெயில் ஆனவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க தான் அந்த ஸ்கூலில் கரஸ்பாண்டாக ஆயிரக்கணக்கில் பணம் வாங்கினா அவங்க நடத்துகிறாங்க பள்ளிக்கூடம். கேம்பிரிட்ஜ் கான்வென்ட்னு நடத்துவாங்க. அவங்களே படிச்சிருக்க மாட்டாங்க. இந்த குழந்தைய எடுத்து போய் விட்டுடுறாங்க. இது லோயர் கிண்டர் கார்டன் எல்கேஜி, அப்பர் கிண்டர் கார்டன். எனக்கு என்ன பயம்னா இப்போ ப்ரீகேஜின்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஊர் பக்கம். 2 வயசுலேயே ப்ரீகேஜி. எனக்கு ஒரு பயங்க, இந்த ப்ரீகேஜிலேயே ஒரு லோயர் ப்ரீகேஜி அப்பர் ப்ரீகேஜி கொண்டாந்துட்டாங்கன்னா ஆஸ்பத்திரியிலேருந்து நேராகவே அனுப்பிடலாம். வீட்டுக்கே குழந்தைய கூட்டின்னு போக வேண்டியதே இல்லை, நேராக அனுப்பிடலான்னு வச்சுக்கோங்களேன். அப்படி படி வைக்கிறாங்களாம். அப்படியா படி வைக்கிறது? 6 வயசில் தான் குழந்தை பார்த்து பார்த்து அறிந்து கொள்ளும், கேட்டு கேட்டு அறிந்து கொள்ளும், நுகர்ந்து நுகர்ந்து அறிந்து கொள்ளும். எதை பார்ப்பது, எதை பார்க்கக்கூடாது, எதை கேட்பது, எதை கேட்கக்கூடாது, எதை நினைப்பது, எதை நினைக்கக்கூடாது, எதை பேசுவது, எந்த வார்த்தையை பேசக்கூடாது, எதை அறிவது, எதை அறியக்கூடாது. அம்மா குளிக்க போய்கிட்டு இருந்தால் பாத்ரூமுக்கு எட்டி பார்க்கக்கூடாது குழந்தை. பார்க்க தூண்டும் அதை ஆண் குழந்தையாக இருந்தால். அப்பா குளிக்கும்போது பார்க்க தூண்டும் பெண் குழந்தைய. இது இயற்கை. அதை தவிர்த்து அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு அறிவை பெற்றால் 6 வயதில் அந்த குழந்தை உயர்ந்த வாழ்க்கையை உயர்த்தி கொண்டது என்ற அர்த்தம். கவனிங்கள், பார்க்கத்தகாததை பார்க்கக்கூடாது, பார்க்கத்தக்கவற்றை பார்க்காமல் இருக்கக்கூடாது. கேட்கத்தகாததை கேட்கக்கூடாது, கேட்கத்தக்கதை கேட்காமல் இருக்கக்கூடாது. இந்த பயிற்சி 6 வயதில் ஆரம்பிக்க வேண்டும். பள்ளிக்கூடத்தில் கூட பேசத்தக்கதை பேச வேண்டும்,
பணிவாக இருக்க வேண்டும், சொல் பேச்சை கேட்க வேண்டும். டீச்சரு எல்லாரும் பாருங்க அப்படின்னு இந்த பக்கம் எழுதுனா இந்த பக்கம் பார்ப்பான் சில பேர். அந்த குழந்தை வாழ்க்கையை உயர்த்தி கொள்ள முடியாது. கவனியுங்கள் இல்லையா? அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் படிக்கிற வயசுல இங்க பாருன்னு சொன்னா அது அந்த பக்கம் பார்த்ததுன்னா கட்டாயம் ஃபெயில் ஆயிட்டு எங்கேயாவது சவுதி அரேபியாவில் அந்த பக்கமாக ரியாதுக்கு அண்ணாண்ட ஒட்டகம் மேய்க்கிற தொழில் எடுத்துன்னு போய் பெரிய கவர்னர் போஸ்ட்டில் விட்டுருவாங்க. அங்கே இருந்ததை அங்கே போய் ஒட்டகம் மேய்க்கும். அங்கே வாத்தியார் கவனிடான்னு சொல்லும்போது பேட அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பார். இவர் இங்கே நல்லா கவனிப்பாங்க. யார்? அந்த ஷேக்கு, அந்த ஒட்டகத்துக்கு சொந்தக்காரர் இருக்காரு, அவருடைய 4வது பொண்டாட்டியுடைய 6வது பிள்ளை 8 ஓதிப்பான். அவனுக்கு 7 வயசு தான் இருக்கு. அவங்க வாதியாரம் திட்டிட்டு வந்தார் பாருங்க. இது வாழ்க்கை உயர்ந்ததாக அர்த்தமா? வாழ்க்கையை உயர்த்து கொள்ள வேண்டும் என்றால் அறிய வேண்டியவற்றை பணிவோடு அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்ததை உடனே செயல்படுத்தி பார்க்க வேண்டும். பார்க்கத்தகாததை பார்க்காமல் தவிர்க்க வேண்டும். கேட்கத்தகாததை கேட்காமல் தவிர்க்க வேண்டும். அப்போதான் 6 வயசு குழந்தைக்கு அந்த வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையை உயர்த்தி கொண்டது என்று அர்த்தம். 7 வயசு, 8 வயசு, 9 வயது, 10 வயது, 11 வயது, 12 வயது, 13 வயது, 14 வயது, ஒவ்வொரு சமயத்திலும் அதன் அறிவும் உடலும் வளர்ந்து கொண்டே வர வேண்டும். அப்படி வளரும் போது கவனியுங்கள், உணர்ச்சி வசப்பட்டதாய் மட்டும் இருக்கக்கூடாது. மிருகம் உணர்ச்சி வசப்பட்டா தப்பில்லை. புலி மானை பார்த்ததுன்னு வைங்க, டிஸ்கவரி சேனலில் பார்த்துருப்பீங்க. புலி மானை பார்த்ததும் செயற்குழு கூட்டி பொதுக்குழு கூட்டி தீர்மானம்லாம் நிறைவேற்றுறது இல்லை. பக்கத்தில் ஒரு புலியை பார்த்து ஹலோ மான் வருது பிடிக்கலாமா அடிக்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணி சரி நீ இந்த பக்கம் வா நான் அந்த பக்கம் வரேன் திட்டமெல்லாம் போட்டால் வாழ்க்கை நடத்தும். அது ஏன்னா மிருகத்தின் வாழ்க்கை திட்டம் போட்டு வாழ்வதில்லை. ஆனால் மனித வாழ்க்கை திட்டம் போட்டு வாழ்ந்தாதான் வாழ்க்கை உயரும் என்ற அர்த்தம். வாழ்க்கையிலே எதையுமே திட்டம் இட நீங்கள் தவறிவிட்டால், நீங்கள் திட்டம் இட நீங்கள் தவறிவிட்டால் தவறு செய்ய திட்டம் இடுகிறீர்கள் என்ற அர்த்தம். திட்டமிட நீங்கள் தவறிவிட்டால் தவறு செய்ய திட்டமிடுகிறீர்கள் என்று அர்த்தம். அந்த கல்வி காலத்தில் திட்டமிட்டு நான் என்னவாக போகிறேன், எதை கற்க வேண்டும், எப்படி ஆக வேண்டும் என்று தகவல்களை திரட்டி அதில் முழு கவனம் செலுத்தி கற்கிற பிள்ளைதான் என்னவாக ஆகும், திட்டமிட்டு வளர்ந்து அது உயர்ந்த வாழ்க்கையை வாழ்ந்ததாக கொள்ளப்படும். அதுக்கப்புறம் ஒரு 20-25 வயசு ஆகுது, வேலைக்கு போகிறோம். எந்த வேலையை தேர்ந்தெடுத்து கொண்டால் வாழ்க்கை உயர்ந்ததாக அர்த்தம்? நாம் வளர்த்து வைத்திருக்கிற தகுதிக்கு குறையாததாகவும் நியாயமானதாகவும் நேர்மையான தொழிலாகவும் வாழ்க்கை வசதிக்கு போதுமானதாகவும் இருக்கிற தொழிலில் சேர்ந்து விட்டோம் என்றால் வாழ்க்கை உயர்ந்து விட்டதுன்னு அர்த்தம். ஆனால் திட்டமில்லாமல் வந்துட்டு தப்பாக சம்பாதிக்கிறான். நம்ம ஊரில் தெரியும் உங்களுக்கு, வேலிகாத்தா முள்ளுக்கு வெளியே ரோட்டில் ஒரு மாதிரி வேலை. அதாவது சாலை பணியாளர்கள் இருப்பாங்க, கடுமையான வெயிலில் ரோட்டில் உழுந்து பாடுபட்டு ரோடு போடுவான். அவனுக்கு 100 ரூபா 50 ரூபா கூட கிடைக்காது. சில சமயத்தில் அந்த வேலையை விட்டு வர நீக்கிடுவாங்க. சாலை பணியாளர்கள் வேலையை விட்டு நீக்கப்பட்டார்கள். அதில் பல பேர் தற்கொலை கூட செய்து கொண்டார்கள். அப்புறம் மறுபடியும் கொண்டு வந்தாங்க. சாலைக்கு உள்ள வேலை, சாலையில் வேலை செய்வது கடினமான வேலை, குறைந்த சம்பளம். வேலிகாத்தா முள்ளுக்கு அண்ணாண்ட மலை ஓரத்தில் நம்ம ஊரில் சில வேலை இருக்குது. கள்ளசாராயம் காய்ச்செடுத்து 10 விரல்ல 15 மோதிரம் போட்டுன்னு இருப்பான். 1/2 கிலோ தங்கத்தில் செயின் போட்டுன்னு இருப்பான். நல்ல காரில் வருவார், ஒரு ஸ்டைலாக. அவருக்கு அடியாளுங்க வேற. அந்த வாழ்க்கை உயர்ந்ததுன்னு நான் நினைக்கிறீங்க. அப்புறம் ஒரு நல்ல நாள் பார்த்து அவருடைய கள்ளச்சாராயத்தை குடித்து 120 பேர் செத்து விட்டார்கள் என்று அண்ணனை பிடிச்சின்னு போய் இடின்னு இடிச்சு காய்ச்சின்னு காய்ச்சி ஒரு 15 வருஷம் ஜெயிலில் வச்சுருக்கிறாங்க. வாழ்க்கை உயர்ந்து விட்டதா? வேலைக்காரத்தான் முள்ளுகிட்ட வேலை செய்கிறவன்
விபச்சார தொழில் செய்யறவன், தவறான வேலைகளை செய்யறவன் அவன் வாழ்க்கை உயர்ந்து விட்டது என்றா நினைக்கிறீர்கள்? நிச்சயம் இல்லை. முறையாக வந்தவன். இப்ப கவனிங்க, உடல் சுத்தமாக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? வீட்டு வாசல்படியிலேயே ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறதாம், தூய்மையான ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறதாம். இது எங்க படிச்சேன்றது அப்புறம் சொல்றேன், அவசரப்படையல் பட்டேல். சும்மா செய்தியை மட்டும் கேட்டுக்குங்க. ஒரு ஆறு நம்ம வீட்டு வாசல்படியிலேயே ஓடினா எப்படி இருக்கும்? அதுக்கெல்லாம் சான்ஸ் கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் விமானத்தில் வரும்போது எங்கேயோ பாலைவனமாக வருது. திடீர்னு பார்த்தா ஒரு 50 வீடு இருக்கும் போல இருக்குது. அந்த ஊருக்கு கரண்ட் போகுது, அந்த ஊருக்கு தண்ணி போகுது. அதுக்கப்புறம் ஒரு 500 கிலோமீட்டர் ஒண்ணுமே இல்லை. திடீர்னு பார்த்தா விமானத்துல இருந்து பார்த்தது சொல்றேன், அங்க ஒரு 50 வீடு இருக்குது பள்ளத்துல. ஆனா அங்க கரண்ட் போகுது, அங்க தண்ணி போகுது. ஆனா நம்ம ஊர்ல நல்லா இருக்கிற ஊர்லயே கரண்ட் போகுது. மத்தியானம் 3 மணிக்கு கரண்ட் போகுது. எப்படா வருதுன்னா அது எப்பனா வரும். அந்த ஆற்காடு வீராசாமிக்கு தான் வெளிச்சம் நம்ம ஊர்ல. அது எப்போ வரும்னு நம்மளுக்கே தெரியல கிராமத்துல. அதே மாதிரி தண்ணி வரும்னா குளம்லாம் போட்டுக்கிறாங்க, மழை நீரெல்லாம் சேகரிக்க சொன்னாங்க, தண்ணி மட்டும் வரமாட்டேங்குது. சேகரிச்ச மழை தண்ணி எல்லாம் எங்கடா போச்சுன்னே தெரியல. பெப்சி கொக்கோ கோலா கம்பெனிக்காரன் எடுத்துக்கணும், அவங்க எடுத்துக்கலாம், நம்மளுக்கு இல்லை. ஆனா இங்க நடுவுல ஒரு 500 கிலோமீட்டர் பயணம் பண்ண பிறகு பார்த்தோம்னா ஒரு பள்ளத்துல, அந்த பள்ளத்தாக்குல ஒரு 50 வீடு தான் இருக்குது. அதுக்கு கரண்ட் போகுது. நம்ம ஊர்ல நல்லாகிற ஊர்ல இருந்து கரண்ட் போகுது, வரமாட்டேன்னுது. இப்படி வாழ்க்கை இங்க மட்டும் எப்படி அமைஞ்சதுன்னு கேட்டா கவனியுங்கள், இங்க எண்ணெய் கிடைக்கிறது மட்டும் காரணம் இல்லை, ஒரு திட்டமிட்ட வாழ்க்கை இருக்கிறது இங்க. நீங்களும் இங்க வருகிறவர்கள் திட்டமிட்ட வாழ்க்கை. காலையில வேலைக்கு போற நேரம் எப்போது லேட்டா போயிருக்கிறீங்க. நம்ம ஊர்ல லேட்டா போகலன்னா அதுக்கு பக்கத்திலேயே ஒருத்தன் இருப்பான், ஏன் ஓடுற, இன்னும் முதல்ல இன்னும் ஆயிட்டுருவேனா, மேனேஜர் என்ன கைட்டுருவாரா. ஆனா அதே ஆளு இங்க அப்படி சொல்ல முடியும்? ஆயிட்டுருவாரா கைட்டுருவாரான்னு அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸ்டாம்ப் வச்சு திருப்பி அனுப்பிடுவாங்க. எக்ஸிட் இல்ல, சிம்பிளா ஒரு எக்ஸிட் குத்தி மறுநாள் காலையில அனுப்பிச்சு வச்சிருவாங்க. அதனால ஓடி 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 வேலை செய்றீங்க. இதே உழைப்பை நம்ம ஊர்ல செலுத்த முடியுதா? நமக்கு ஏன் முடியல? அங்கே வாழ்க்கை உயர்வு என்றால் என்னவென்று யாருமே தெரிஞ்சு கொள்ளல. கடமையை செய்வது வாழ்க்கையின் உயர்வு. மடமையாக சிந்திப்பது, கூரைய பிச்சுக்குன்னு கொட்டோன்றது, தானா நடந்துரும்ன்றது, ஏர்லி மார்னிங் 9:30 எழுந்துக்கிறது. பல பேர் அங்க ஏர்லி மார்னிங் 9:30 எழுந்துக்கிறான். பள்ளிக்கூடத்துல லேட் அட்டெண்டன்ஸ்னே ஒன்று வச்சுக்கிறாங்க. லேட்டா வரத்துக்குன்னே ஒரு கூட்டம் இருக்குது. அதுக்கு பிசிக்கல் டைரக்டர்னு ஒருத்தர் இருப்பார், அதாவது விளையாட்டு வாத்தியார். அவருக்கு இந்த லேட்டா வர்ற பசங்களை ஒதுக்கிறது தான் வேலை. ஆனா இப்பெல்லாம் அவர் சரியா ஒதுக்கிறது இல்லை, ஏன்னா அவரே லேட்டா வர்றாரு. அதனால அவர் ஒன்றும் ஒதுக்கிறது இல்லை. ரொம்ப கேட்டாருன்னா பசங்க திருப்பி வச்சிருவாங்க அவரை, நீ கரெக்டா வந்துட்டியப்ப அப்படின்னு விடுவான். ஏன் நான் நல்லா கவனிங்க, வேடிக்கை மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க களைப்பில்லாம கேட்கறதுக்காக எந்த ஒரு விஷயத்திற்கும் கட்டுப்படாமல் வாழ்ந்தால் அது உயர்ந்த வாழ்க்கையா? கட்டுப்பட வேண்டும் கடமையாக. அதே நேரத்தில் கட்டுப்பட்டதற்கான பயனை உடனே அனுபவிக்க வேண்டும். ஒருத்தன் விவசாயம் செய்யறான்னு வச்சுக்கோங்க. நம்ம ஊர்ல எதுக்காக விவசாயம் செய்வாரு? நம்ம ஊர்ல இங்க எனக்கு தெரியாது, விவசாயம் செய்யறாங்களான்னு எனக்கு தெரியாது. விருந்தாளியா வந்து ஊரை பத்தி ரொம்ப தெரிஞ்சா மாதிரி பேசக்கூடாது. எங்க ஊர்ல, நம்ம ஊர்ல விவசாயம் பண்றாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, விவசாயம் பண்றவர் எதுக்காக பண்றாரு? இந்த நாட்டு மக்களுக்கு நெல்லை பயிரிட்டு நாம் அரிசியாக தரவில்லை என்றால் அவர்கள் பட்டினி கிடந்து செத்து விடுவார்களே, அதுக்காகவா? அதுக்காக பயிர் வைப்பாரு நம்ம ஊர்ல யாராவது? நல்ல கதையா இருக்குது. நெல் அதுக்காக பயிரிடுறது இல்லை, இனிப்பு போட்டு காப்பி அருந்தாமல் செத்து போய் விடுவார்களே மக்கள் என்பதற்காக யாரும் கரும்பு பயிரிடுவதில்லை. அவருடைய வருவாய்க்காகத்தான் பயிர் வைக்கிறாங்க.
இல்லையா? ஆனால் அவருக்காக கவனிங்கள், முக்கியமான செய்தி, அவருக்காக பயிரிட்டாலும் அதை விற்பனை செய்து அவர் பணம் எடுத்துக்கொண்டாலும் எல்லோருக்கும் பயன் அளிக்கக்கூடியதாகத்தான் அந்த உணவுப் பொருளை தருவதாக விவசாயம் இருக்கிறது, இல்லையா? ஆனால் அவருடைய நோக்கம் அது அல்ல. ஆனால் இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதர் அந்த நோக்கத்தோடவே பயிர் வச்சாருன்னா விஷ மருந்து அதிகமா அடிச்சு பயிர் வைப்பாரா? கழுவுனா கூட போக மாட்டேனுது விஷம், அந்த மருந்து அடிக்கிறாரு. என்னத்துக்கு அடிக்கிறாருன்னு கேட்டா பூச்சியை சாவடிக்கிறாரு. ஆனா நிச்சயமா பூச்சி சாவுதோ இல்லையோ, பூச்சி மருந்து அடிச்சவன் செத்து போறான். பல ஊர் விவசாயத்துல பூச்சி மருந்து அடிச்சவன் செத்து போறான். அந்த அளவுக்கு காட்டான விஷத்தை அடிச்சு பயிரை வளர்க்கிறாரே. வித்தா போதும், லாபம் கிடைச்சா போதும். 30 நாள்ல வளருமா? 20 நாள்ல வளர்ந்துட முடியுமா? இப்ப கோழி கதை அதுதானே. அந்த ஒரு அடி கோழி, அது கோழின்னு சொல்றதுக்கே கஷ்டமாகுது. கோழியா அது என்னமோ ஒரு கோழி பொம்மை மாதிரி இருக்குது, மாவுல செஞ்ச பொம்மை மாதிரி. இவ்வளோ உண்டு இருக்குது, படப்படப்படன்னு வளர்ந்து 21ஆவது நாள் பிடிச்சிக்கிட்டு போய் அதை அடிச்சு சாப்பிட்டு அந்த ஒரு அடி கடாயிலே போட்டு அது ஒரு அடி தட்டிலேயே வச்சு சாப்பிட்டு போடுறோம். கோழிக்கு சுதந்திரமே தர்றதில்லை. மனித வாழ்க்கையும் அப்படித்தானங்க ஆகிட்டு இருக்குது. சுதந்திரமே இல்லையே. உண்மையில் சுதந்திரம்னா என்னன்னு கேட்டா, என் அறிவுக்கு எட்டிய வரையில் நல்லதை சிந்திப்பது சுதந்திரம். என் அறிவுக்கு எட்டிய வரையில் பிறர் நலத்தை சிந்திப்பது சுதந்திரம். என் அறிவுக்கு எட்டிய வரையில் நல்லதை பேசுவது சுதந்திரம். நல்லவற்றை பேச சொல்லி கேட்பது சுதந்திரம். நல்லதை செய்வது சுதந்திரம். நல்லதை செய்வதை அனுபவிப்பது சுதந்திரம். வெள்ளம் காய்ச்சினா சாப்பிட்டு தானே ஆகணும். தேனை அழிச்சா சாப்பிட்டு தானே ஆகணும். அப்போ ஒரு காரியத்தை செய்தால் அதன் பயனை நாம் அனுபவித்து தானே ஆகணும். ஆனால் வாழ்க்கையில் நாம் செய்தவற்றின் பயனை நாம் அனுபவிக்கிறோமா என்றால், நல்லது செய்தால் நல்ல விதமாக அனுபவிக்கலாம், கெட்டதை செய்தால் கெட்டது தான் அனுபவிக்க முடியும். உண்மைதானே அது? இப்போ உயர்ந்த வாழ்க்கை என்பது எது? தனக்கும் நல்லது பிறருக்கும் நல்லதாக சிந்திப்பது உயர்ந்த வாழ்வு. இப்ப திருமணம் பண்ணிக்கிறோம். எல்லா சமூகத்தவருக்கும் பொதுவாகவே சொல்றேன். இன்னும் நான் இஸ்லாத்து பக்கமே வரலன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஏன்னா முதல்லயே சொல்லிட்டாங்க, இஸ்லாமியர் யாரும் கேள்வி கேட்க போறதில்லை. அதனால நமக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. கேள்வி கேட்க போறது மற்றவங்க தான். இப்போ அவங்களுக்காக பேசினா போதும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால நான் இஸ்லாத்தை பத்தியே இன்னும் பேசல, பொதுவாக சொல்றேன். திருமணம் என்பது எதற்கு பண்ணிக்கிறோம்? நிச்சயமாக ஆண் பெண் உறவுக்காகவும் இன விருத்திக்காகவும் தான் திருமணம் செஞ்சுக்கிறோம். இந்த ஆண் பெண் உறவு என்பது இன்மையிலே, அதாவது இந்த உலக வாழ்க்கையில் அதை விட பெரிய இன்பம் கிடையாது என்று அனுபவித்தவர்களுக்கு தெரியும். ஆனால் அது பொருந்தாத திருமணமாய் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, உடல் ரீதியாக பொருந்தாதது, மன ரீதியாக பொருந்தாதது, உறவு முறையில் பொருந்தாதது, பயந்து பயந்து போறது, இது மாதிரி உறவு கொண்டா இன்பமாவா இருக்கும்? சில பேர் விபச்சாரத்தை தேடிக்கிட்டு போய் இன்பத்தை அனுபவிக்கிறான். அதுக்குன்னே ஒரு நாடு உலகத்தில் வச்சுக்கிறாங்க, தாய்லாந்துன்னு பேரு. தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் புரியும், தெரியாதவங்களுக்கு புரியாது. புரியாத வரைக்கும் நல்லவங்க நீங்க. புரிஞ்சுதுன்னா அது கொஞ்சம் தப்பு. அதுக்குன்னே ஒரு நாடு வச்சிருக்கிறாங்க இந்த உலகத்துல. போயிட்டு வரும்போதும் மூஞ்சும் சரியில்லை, குணமும் சரியில்லை. என் மகன்கிட்ட அங்கே போயிட்டு வர்றவன்லாம் வர்றான். என் மகன் வந்து HIV டாக்டர், எய்ட்ஸ் டாக்டர் ஆகிறார். அந்த துறையில், மெடிக்கல் துறையில் இருக்கிறார். புரியுதுங்களா அவங்களுக்கு? அங்கே போயிட்டு வர்றவன் என்ன எடுத்துக்கிட்டு வரான்னு இன்பத்தை வாங்கின்னு வர்றாரா. இந்த வாய் பக்கம் கீழ்ச்சி போய் இங்கெல்லாம் கொப்பளமா வந்திருக்குது. அதுதான் முதல் சிம்டம். இவ்வளோ பெரிய ஊசி ஏற்றி பாதி ரத்தத்தை எடுத்துடுறானுங்க டெஸ்ட் பண்ணுறன்ட்டு. எடுத்து பார்த்துட்டு 20 இல்லையோ தெரியல, எதுக்கும் 3 மாதம் கழிச்சு வாங்குறாங்க.
அப்படி அவசப்படுறான். கேட்டா அவர் அங்க இன்பமோ இருந்துட்டு வந்தாவா? அட பாவி, எது இன்பம்? தனக்கு உரியவள் என்று கட்டுப்பாட்டின்படி ஒரு மனைவியை உற்றார் உறவினர் ஒப்புதலோடு தெரிவு செய்து கொண்டு அவளோடு முழுமையாய் அவள் எனக்குத்தான் நான் அவளுக்குத்தான் என்று ஒத்து வாழ்வதுதானே இன்பம். இதை தவிர மற்ற பெண்களை ஆண் பார்த்தால் அது இன்பமா துன்பமா? ரெண்டு பேருக்கும் துன்பம். கவனியுங்கள், ஆணுக்கும் அது துன்பம். ஆனா பார்த்தா எப்படிங்க துன்பம்? ஜாலியா இருக்குதே. நமிதா ஆட்டம் போட்டா பார்த்தாக்கா துன்பமாவா இருக்குது? ஐயோ ஐயோ ஐயோ, அவ ஸ்டீல் கம்பிக்கு விளம்பரம் கொடுக்கறத டிவியில பார்த்தாலே புல்லா இருக்குதேயா, இது போய் துன்பம்ன்றியே அப்படின்னு சொன்னா இது அங்கேயே நிறுத்திக்கிறது நல்லது. அதுக்கு மேல அப்படியே போனோம்னா மனசு என்ன ஆகும்னு தெரியும். அதுவும் திருமணமானவன் இந்த விளம்பரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்க டிவியில. இங்க பாக்குறீங்களோ இல்லையோ தெரியல, நம்ம ஊர்ல இது ஃபுல் டைம் ஒர்க்கு. 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நமிதா வரலன்னா அப்படியே உலகமே விடியாதுன்ற மாதிரி பார்த்துன்னுக்குறானுங்க. பார்த்துன்னுக்குறான். மனைவி இதை பார்க்குறாங்களே, அந்த அம்மா மனசுல என்ன நினைப்பாங்க யோசிக்க. நீங்க உங்க வயசு வந்த மகள் இதை பார்த்தா என்ன நினைப்பாங்க? மனுஷனா இவன் இன்னும் இப்படி சொல்லுறான், எவளுக்காகவோ? இவன் இன்பத்தை தேடுகிறானா துன்பத்தை தேடுகிறானா? இப்ப அதையே திருப்பி அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க மனைவி. அஜித் படம் காட்டும் போது அந்த அம்மா பார்த்தா மகனை உங்கது என்ன ஆகும்? நமிதாவுக்கு நீ சொல்லி விட்டா உனக்கு சுதந்திரம், அந்த அம்மா திருப்பி அடிச்சா கதி என்ன ஆகும்னு யோசிச்சா அதுதான் உயர்ந்த வாழ்க்கை. மனைவி இடத்தில் மட்டும்தான் இன்பத்தை பெற வேண்டும். மனைவி மற்றவர்கள் கண்ணுக்கு விருந்தாவது தடுக்கப்பட வேண்டும். உண்டா இல்லையா? நான் சொல்றதெல்லாம் அப்படியே தொகுத்துக்கிட்டே வாங்க, நான் எங்க வரேன்னு உங்களுக்கு புரியும். மனைவி மற்றவர்கள் கண்ணுக்கு விருந்தாகவே கூடாது. ஒரு பெண் சொந்த அண்ணன் பார்க்கலாமா? பெண்ணினுடைய மறைவு உறுப்புகளை பார்க்க முடியுமா? தம்பி பார்க்கலாமா? மாமா பார்க்கலாமா? மச்சான் பார்க்கலாமா? அட பெத்த அப்பன் பார்க்கலாமா? ஐயா பார்க்க கூடாது. ஆனா பத்திரிகையில என்னையா நடக்குது, டிவியில என்னையா காட்டுறாங்க? ஜாக்கெட்டு இடுப்புக்கு மேல ஏத்திக்கிட்டான் இது வரைக்கும், அதுக்கப்புறம் இடுப்புக்கு கீழே இறங்கிக்கிட்டான் புடவைய. அந்த இடைவெளிய பார்க்கறது, அது சினிமாவா இருந்தாலும் சரி, டிராமாவா இருந்தாலும் சரி, பத்திரிகையா இருந்தாலும் சரி, அதை மட்டும் படம் பிடிக்கிறான். அந்த காலத்துல சரோஜா தேவி மூஞ்சி காட்டுவாங்க, மூஞ்ச மட்டும் காட்டுவாங்க, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. பத்மினி மூஞ்ச மட்டும் காட்டுவாங்க, நல்லா இருக்குது. இப்ப இருக்கிற நடிகையினுடைய மூஞ்சி எதனா நினைவுக்கு வருதா பாரு? தொட நினைவுக்கு வருது, தொப்புளு நினைவுக்கு வருது. அந்த தொப்புள்ள ஆம்லெட் வேற போடுறாங்க, அது என்னமோ பெரிய அடுப்பு மாதிரி. அதை போட்டவர் முதலமைச்சர் ஆகலான்னு வேற முயற்சி பண்றாரு நம்ம ஊர்ல. தொப்புள்ள ஆம்லெட் போட்டவர். தவிர்க்கப்பட வேண்டிய பொருள்கள், தவிர்க்கப்பட வேண்டிய செய்திகள், தவிர்க்கப்பட வேண்டிய வாழ்க்கை, தவிர்க்கப்பட வேண்டிய மனிதர்கள் ஒரு படையெடுப்பு போல சைத்தான் கூட்டமாய் படையெடுத்து உங்கள் மனத்தை ஆக்கிரமிக்கின்றனவா இல்லையா? சின்ன குழந்தையில இருந்து சொல்லிக்கிட்டு வர்றேன். தாம்பத்திய வாழ்க்கையில மனைவிக்கும் கணவனுக்கும் உறவு எப்படி இருக்க வேண்டும்? ஒரு 2 கண் இருக்கிறது நமக்கு. இந்த கண் ஒரு பொருளை, இந்த கண் ஒரு பொருளை பார்க்க முடியுமா ஐயா வாழ்க்கையில? அப்படி பார்த்தா கண்ணா அது நொல்ல கண். கண்ணா அது கண்ணுன்னா எல்லாருக்கும் இந்த பாருங்க, எனக்கு கண்ணாடி எடுத்துட்டு காட்டுறேன். இந்த கண்ணு இதை பார்க்குமா, இந்த கண்ணு இவரை பார்க்குமா? அது கண்ணா அது நொல்ல கண்ணு. எதை பார்த்தாலும் 2 கண்ணும் ஒன்றையே பார்க்க வேண்டும் இல்லையா? ஒரு மனத்தை தான் மூக்கினுடைய 2 பக்கமும் சுவாசிக்க வேண்டும். இது நறுமணத்தை சுவாசிக்கும், இது நாற்றத்தை சுவாசிக்கும் என்றால் மூக்கை ஆபரேஷன் பண்ணி காக்காக்கி போட்டு வருவது. அது மூக்காது.
நாக்கு சுவைக்கிறது என்றால் ஒரு சமயத்தில் ஒரு சுவையை தான் சுவைக்க வேண்டும். இனிப்பையும் கசப்பையும் அதையும் இதையும் நாக்கு சுவைக்கிறது என்றால் நாக்கு கெட்டு போய் 4 வருஷம் ஆகுதுன்னு அர்த்தம். ஒரு சுவையை தான் சுவைக்க முடியும். ஆனால் சும்மா விளம்பரப்படுத்துவாங்க, உப்பு சர்க்கரை, உப்பு சர்க்கரை, உப்பு இனிப்பு, உப்பு இனிப்பு. அதெல்லாம் அந்த பருப்பு நாக்கில் வேகாது. ஒரு சுவையை ஒரு முறை அனுபவிக்கத்தான் நாக்குக்கு தெரியும். பல சுவைகள் இருந்தால் அடுக்கி வைத்து ஒன்றொன்றாக சுவைக்கத்தான் நாக்காலே முடியும். அப்போ நாக்காலே ஒன்றைத்தான் சுவைக்க முடிகிறது, கண்ணாலே 2 கண்ணால் ஒன்றைத்தான் பார்க்க முடிகிறது, மூக்காலே ஒரு மனத்தை தான் நுகர முடிகிறது. ஆனால் மனத்தால் மட்டும் நீங்கள் வேறுபட்ட பலவற்றை சிந்திக்க முடிகிறது. செய்யலாமா? தப்பில்லையாது? மனைவி பக்கத்தில் படுத்துக்கிட்டே அசின்னு நினச்சின்னுக்கிறான்னா அவனை என்ன பண்ணலாம்? நம்ம ஊரில் கரும்பு சாறு பிடிக்கிறதுக்கு மிஷின் வச்சுக்கிறாங்களே, அந்த மாதிரி ஒரு பெரிய மிஷின் பண்ணி ஒன்று விடவானா? இல்லை, மனைவி கிட்ட படுத்துக்கிட்டு இருக்கும்போதே அசினை நினச்சின்னுக்கிறான். என்ன அர்த்தம்? மனம் விபச்சாரம் செய்கிறது என்று அர்த்தம். நேரடியாக உடல் விபச்சாரம் பண்ணுறது மட்டும்தான் தப்புன்னு இல்லை. மனம் விபச்சாரம் செய்து விட்டாலே உன் வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை இல்லை, கெட்டுப்போச்சின்னு அர்த்தம். உணவு கெட்டு போய்விட்டால் அதற்கு அடையாளம் அதிலே இருந்து துர்நாற்றம் வீசும். உண்டா இல்லையா? இங்கே அருமையான உணவு டேஸ்ட்டாக சமைக்கிறாராம் நம்ம ஊருக்காரர் சொன்னாங்க. இங்கே பிரமாதமான சாப்பாடு செய்வாருன்னு அறிமுகப்படுத்தினாங்க. அது சரிதான், உண்மைதான், நல்லா தான் சமைப்பார். அன்னைக்கு சாப்பிட்டா தானே நல்லா இருக்கும். ரொம்ப பிரமாதமாக சமைப்பாருங்கன்ட்டு 25 நாள் வச்சு நின்று அதை அப்படியே கொடுத்தா இந்த ஏரியாவுக்கே வர மாட்டீங்க, கெட்டு போயிடும் இல்லையா? உணவு கெட்டு போய்விட்டால் துர்நாற்றம் வரும் என்பது எல்லோருக்கும் தெரிகிறது தானே. மனம் கெட்டு போய்விட்டால் துர்நாற்றம் வருமா வராதா? வரும். ஆனா அது மற்றவங்களுக்கெல்லாம் துர்நாற்றம் வீசுமே தவிர நமக்கு தெரியாது. மனத்தினுடைய துர்நாற்றம், உணவின் துர்நாற்றம் நம்மால் உணர முடியும். ஆனால் என் மனத்தின் துர்நாற்றம் பிறரால் தான் உணர முடியுமே தவிர என்னால் உணர முடியாது. ஏன்னா அதற்கான வசதி அந்த மனத்திற்கு இல்லை. திருட்டுத்தனம் பண்ணுறவன், வஞ்சகத்தனம் பண்ணுறவன், அவதூறு பேசுகிறவன், பொறாமைப்படுறவன், கோபப்படுறவன், அடுத்தவன் வாழ்க்கையை அவமதிக்கிறவன், அடுத்தவன் வாழ்க்கைக்கு வஞ்சகம் செய்கிறவன், தொல்லை கொடுக்கணும்னு நினைக்கிறவன், அத்தனை பேரும் தான் செய்வது தப்பு இல்லைன்னு நியாயப்படுத்தி கொள்ளுகிறான். உண்டா இல்லையா? இல்லைன்னா இவ்வளவு தவறுகள் நடக்க முடியுமா? ஒரு பெரிய IAS அதிகாரி தப்பு பண்ணிட்டு போலீஸில் பிடிச்சிக்கிட்டு போகிறாங்க. உண்டா இல்லையா? நம்ம ஊரில் டிவியில் காட்டுறாங்கல்ல, IAS அதிகாரி, IPS அதிகாரி எல்லாரும் IAS ஆகிட முடியுமா? நீங்கள் ஏன் நாட்டை விட்டுட்டு, ஊரை விட்டுட்டு, சொந்தக்காரரை விட்டுட்டு, பெத்த பிள்ளைய விட்டுட்டு, புருஷன் பொண்டாட்டியை விட்டுட்டு, புருஷன் இங்கெல்லாம் வந்து தாயை விட்டுட்டு, இவ்வளோ சகோதரர்களை விட்டுட்டு இங்கே வந்து வேலை செய்கிறீங்களே எதுக்கு? IAS படிக்க முடிஞ்சிருந்தா அங்கேயே இருந்துருக்க மாட்டீங்க. நீங்கள் IAS ஆஃபீஸர் ஆக முடியும்னா அங்கேயே இருந்துருக்க மாட்டீங்க. அது முடியாதானே இவ்வளோ தூரம் வந்தீங்க. ஆனால் IAS ஆனவர் வஞ்சகத்தனம் பண்ணி ஊரை கொள்ளையடிச்சு தப்பு பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு? ஜெயிலில் அதான் மாட்டிக்கிறாரு. மாட்டிக்கும் போது அவரை டிவியில் காட்டுறாங்க, கவனிங்க அப்படின்றான். சிரிச்சுக்கினே போகிறாராம் அவரு. அடா பாவிகளா, சிரிப்பாக வரும் தப்பு பண்ணவனுக்கு. சாமியாரில் 2 சாமியார் தான் இருக்கிறாருன்னு நான் அந்த காலத்தில் பிரச்சாரம் பண்ணுவேன். இப்போ பண்ணலைங்க. இப்போ நான் ஒரு மதத்துக்கு வந்துட்டேன். மத எதிர்ப்பாளனாய், ஜாதி எதிர்ப்பாளனாய், கடவுள் மறுப்பாளனாய் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த போது நான் சொல்லுவேன், சாமியாருங்களில் 2 வகை தான் இருக்குது. மாட்டிக்கிட்டா போலி சாமியார், மாற்ற வரைக்கும் நல்ல சாமியார். மாட்டிக்கினா போலி சாமியார், மாற்றுற வரைக்கும் நல்ல சாமியாருன்றாங்க. சாமியாருன்னா உயர்ந்தவன்னு நம்மகிட்ட சொல்லிட்டு வாழ்க்கையில் ஏன் அவனால் உயர்ந்தவனாக இருக்க முடியல? மனத்தில் மனம் கெட்டு போய்விட்டது, துர்நாற்றம் வீசுகிறது. மாட்டிக்கிட்ட பிறகு தான் தெரியுது இல்லையா? மனம்
கெட்டு போவதற்கு வழி இருந்தால் வாழ்க்கை உயராது. மனம் கெடாமல் வாழ்வதற்கு வழி ஏதாவது இருந்தால் ரொம்ப நல்ல வாழ்க்கை இம்மையிலே வாழ முடியும். இம்மைனா இந்த உலகத்தில் வாழ முடியும். சரி, வாழ்க்கையில் என்ன வேணும்? 3 வகையானது வாழ்க்கை. ஒன்று குடும்ப வாழ்க்கை. திருமணம் ஆனவர்களுக்கும் சரி, ஆக போகிறவர்களுக்கும் சரி, ஆக வேண்டியவர்களுக்கும் சரி, ஆகாமல் இருப்பவர்களுக்கும் சரி, குடும்பம் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கா இல்லையா? அம்மா அப்பா எல்லாரும் இருப்பாங்க, சகோதரர்கள் எல்லாரும் இருப்பாங்க. மனைவின்னு ஒன்று வந்துட்டா அது குடும்ப வாழ்க்கை. சரி, இது குடும்ப வாழ்க்கை. கவனிச்சுக்கிட்டே வாங்க, குடும்ப வாழ்க்கை. அடுத்தது தொழில் வாழ்க்கை என்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது. 3வது சமூக வாழ்க்கை என்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இப்போ கவனிங்க, குடும்ப வாழ்க்கை எதற்காக இருக்கிறது? மனோதத்துவம் 40 வருஷமாக படிச்சிருக்கிற மாணவன், ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி செய்து டாக்டர் பட்டம் வாங்கியவன். உங்களுக்கு சொல்கிறேன், குடும்ப வாழ்க்கைக்கு ஒரே ஒரு லட்சியம் தாங்க, மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. குடும்ப வாழ்க்கைக்கு என்ன லட்சியம்? மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சந்தோஷத்தை தவிர குடும்ப வாழ்க்கையில் வேற லட்சியமே கிடையாது. ஆனால் நம்ம குடும்ப வாழ்க்கை அப்படியா இருக்குது? எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் துடிக்கிறான். கல்யாணம் மட்டும் ஆயிடுச்சுன்னா நான் ஜாலியாக இருப்பேன்றான். ஆன பிறகு 2 வருஷம் பொறுத்து இந்த கல்யாணம் மட்டும் ஆகாமல் இருந்திருந்தா நிம்மதியாக இருந்திருப்பேன்றான். சரி, புள்ள குட்டி பிறந்துருச்சுன்னா ஜாலியாக இருக்கும்ன்றான். புள்ள குட்டி பிறக்கிற வரைக்கும். பிறந்துருச்சுன்னா இந்த சனியங்க மட்டும் பிறகாமல் இருந்துன்னு வச்சுக்கா, பா எவ்வளோ நிம்மதியாக இருந்திருப்பேன்றான். இதில் எதுப்பா உண்மை? பொண்டாட்டியை கல்யாணம் பண்ண உடனே எல்லாரும் ஒரே டைலாக் தான் பேசுகிறாங்க. மொழி வேறு வேறு இருக்குது. மொழி தான் வேறு, பேசுறது ஒரே டைலாக்கு. பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி அன்றைக்கி ராத்திரி பேசுறது, நீ ரொம்ப அழகாக இருக்கிற. இதை சொல்லாத கணவனே கிடையாது, இதை ஒத்துக்கின மனைவி உலகத்திலே கிடையாது. நீ ரொம்ப அழகாக இருக்கிறன்னு அந்த அம்மா என்ன சொல்லலாம்? இல்லைங்க, நீங்கள் தான் அழகாக இருக்கிறீங்க எங்கள் அம்மா. சரி, அதையாவது ஒத்துக்கலாம்னா இவன் ஒத்துக்க மாட்டான். இல்லை, நீ தான் அழகுன்ற. இப்போ அந்த அம்மா மறுபடியும் இல்லைங்க, நான் சொன்னால் கேளுங்க, நீங்கள் தான் அழுகுன்னா 1/2 மணி நேரம் இந்த டேப்பே ஓடும். அப்புறம் அந்த அம்மாவா சொல்லும், இதை பாருங்க எனக்கு முகப்பொரு இருக்குது, எவ்வளோ அசிங்கமாக்குது, அவனுக்கு அதான் அழுகாக்கு தின்றேன். இவ்வளோ பாராட்டுவான். ஆனால் 3 வருஷம் பொறுத்து பாருங்களேன், அந்த மூதேவி எங்கே போச்சு, அந்த சனியை எங்கே போச்சுன்றேன், அது மூஞ்சிலேயே மொழிக்கூடாதுன்றேன் அப்படின்றான். அட பாவி, அப்போ சொன்னியா அது உண்மையா பொய்யா? இந்த முதல்ல கல்யாணம் ஆன புதுசில் இந்துக்கள்லாம் பெரிய தாலி போட்டுட்டு இருப்பாங்க. பஸ்ஸில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் புது கல்யாணம்னு. அந்த மாதிரி பெரிய மனுஷன் 63 வயசு ஆகுது எனக்கு. பின்னால் பஸ்ஸில், இப்போ அதனால தான் நான் பஸ்ஸிலே போகிறது இல்லைங்க நம்ம நாட்டில். பின்னால் உட்காந்துருந்தா அந்த புதுசாக கல்யாணம் வந்தவங்க பார்க்கணுமே, அவங்க அடிக்கிற லூட்டியை அது விரல பின்னிக்கிறதுன்னா, தொட்டுக்கிறதுன்னா, தடவிக்கிறதுன்னா, இடுப்பு பிடிச்சி கிள்ளிக்கிறதுன்னா சீன்றது. அந்த அம்மா என்ன வேணாவா, தொட வேணாமா, தொட வேணான்னு சொல்ல, தொட்டுக்குங்க ஆனால் யாரும் பார்க்குறாங்கன்றது. இப்படி கொஞ்சி வர்றான். இது தப்புன்னு நான் சொல்லலை, அது வீட்டுக்குள்ளே செஞ்சுருக்கலாம். என்னமோ நமக்கு எக்ஸிபிஷன் ஃப்ரீயாக காட்டுறாங்க, சரி ஒழியுதுன்னு விட்டா அது அடுத்த வருஷம் பாருங்களேன், அதே கணவன் மனைவியை பக்கத்தில் தான் உக்காந்துருப்பாங்க, பேசிக்கவே மாட்டாங்க. முதல்ல அவ்வளோ கொஞ்சினீங்களே, அது என்ன ஆச்சு? இப்போ பேசிக்கவே மாட்டாங்களா? இதாவது பரவாயில்ல, அடுத்த வருஷம் பாருங்களேன், அது முன் சீட்டு இது பின் சீட்டு. புரிஞ்சுதா உங்களுக்கு? அதுக்கு அடுத்த வருஷம் தான் டாப்பு, அது வேறு பஸ்ஸு இது வேறு பஸ்ஸு. முதல்ல பக்கம் இழஞ்சுத. மகிழ்ச்சிக்காகத்தான் குடும்ப வாழ்க்கை. குழந்தை பிறந்தா கொஞ்சம் கண்ணுள்ள ராஜோல்ல முத்துள்ள
குழந்தை சிரிக்கிறான் பாருங்க. உலகத்தில் எல்லா குழந்தையும் தான் சிரிக்கும். இவங்க குழந்தை சிரிச்சுட்டாராம், அது பெரிய மகிழ்ச்சி. அதே குழந்தை தான் பெண் குழந்தையாக இருந்து ஒரு 20 வயசு ஆகிடுச்சுன்னா, என்ன பச்சை சிரிக்கிறேன், எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு வள்ளுன்னு விழுறான். என்னடா அதே பொண்ணு தானடாப்பா, ஏன் சிரிக்கக்கூடாது? இப்போ சலிப்பு வந்துருச்சு வாழ்க்கையில். மகிழ்ச்சி வர வேண்டும் என்றால் அதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா? இதை பார்க்கறதுக்கு தான் இந்த கூட்டத்தில் நான் மனத்தை இயக்கு வாழ்வை உயர்த்துன்னு சொல்கிறேன். சரி, குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிறதா அப்புறம் பார்க்கலாம். தொழில் வாழ்க்கையில் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறது? மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது. தொழில் வாழ்க்கையில் வருமானத்துக்காகத்தான் தொழில் செய்கிறோம் இல்லையா? அங்கே அதிகமாக வருமானம் ஈட்டுவதற்கு வழி பார்க்க வேண்டும், நேர்மையான வழியில். அதுதான் இன்பம், அதுதான் வாழ்க்கையின் உயர்வு. அதிகமான வருமானத்திற்கு வழி பார்க்க வேண்டும், நேர்மையான வழியிலே அதிகம் அறிந்து கொள்ள வேண்டும், அதிகம் உழைக்க வேண்டும், அதிகமாக வருமானம் பெற வேண்டும், அதை முறையாக பிளான் பண்ணி செலவு பண்ண வேண்டும். இது ரெண்டாவது. சரி, மூன்றாவது ஒரு விஷயம் இருக்கிறது, சமூக வாழ்க்கை. அதில் மதிப்போடு வாழ வேண்டும். கவனியுங்கள், சமூகத்தில் ஒரு குடும்பத்தில் இருக்கிறவன், ஒரு சமூகத்தில் வாழுகிறவன், ஒரு தொழில் செய்கிறவன் சமூகத்தில் மதிப்போடு வாழணுமா வேண்டாமா? கட்டாயம் மதிப்போடு வாழ வேண்டும். அந்த மதிப்பை எப்படி பெற முடியும்? மனத்தில் அழுக்கு இருந்தால் பெற முடியுமா? வஞ்சகம் இருந்தால் பெற முடியுமா? ஒரு பொய்யன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, வாயை திறந்தாலே பொய் தாண்டா பேசுவான்னா அவனுக்கு சமூகத்தில் மதிப்பு இருக்குமா? ஒருவேளை அவன் முதலமைச்சராக ஆகிவிட முடியும் நம்ம தமிழ்நாட்டில், ரொம்ப பொய் சொல்கிறவன். ஆனால் உண்மையில் மதிப்பு இருக்கணும்னு நினைக்கிறீங்க சமூகத்தில்? சமூக வாழ்க்கையில் பொய்யனுக்கு மரியாதை கிடையாது, பொறாமக்காரனுக்கு மரியாதை கிடையாது, கோபப்படுறவனுக்கு மரியாதை கிடையாது, வஞ்சகம் பண்ணுறவனுக்கு மரியாதை கிடையாது, அடுத்தவன் பொருளை அபகரிக்கிறவனுக்கு மரியாதை கிடையாது, அடுத்தவன் பொண்டாட்டியை பிராக்கெட் போடலாமான்னு நினைக்கிறவனுக்கு மரியாதை கிடையாது, தான் பொண்டாட்டியை தான் சரியாக பாதுகாத்து கடமையை நிறைவேற்றாதவனுக்கு மரியாதை கிடையாது, தான் பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சு ஆளாக்காதவனுக்கு சமூகத்தில் மதிப்பே கிடையாது. இந்த மூன்றும் சேர்ந்தது தான், அதாவது குடும்பத்தில் மகிழ்ச்சி வாழ்க்கை, தொழிலிலே நல்ல நேர்மையான வருமான வாழ்க்கை, உயர்ந்த வருமானம், சமூகத்தில் மதிப்பு. இந்த மூன்றையும் பெற்றுக்கொண்டால்தான் வாழ்க்கை உயர்ந்ததாக அர்த்தம். இதற்கு மனத்தை இயக்க வேண்டுமா வேண்டாமா? இயக்க வேண்டும். எப்படி இயக்க வேண்டும்? குடும்பத்தில் மகிழ்ச்சி வேண்டும் என்றால் நேசம் இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கைக்கு அறிவு அதிகம் தேவையில்லை. அறிவு தேவைன்னு நான் நினைக்கிறேன் குடும்ப வாழ்க்கையில். ஆனால் எங்கே நம்ம அறிவை பயன்படுத்துகிறோம் தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் வக்கீலுக்கு படித்தான், அவங்க அப்பா எனக்கு ஃப்ரெண்டு, வக்கீலுக்கு படித்தான். ஒரு நாள் கேட்டேன் அவங்க அப்பனை, என்னப்பா பிள்ளை வக்கீலுக்கு படித்தானே, எப்படி படிக்கிறான், படித்து நல்லா வக்கீல் வேலை பார்க்குறானா? நான் அது ஏன் பார்க்குறேன், அவனுக்கு தெரியாத சட்டமே கிடையாது, ஜட்ஜுங்களாமே பயப்படுறாங்களாம், அந்த அளவுக்கு அவனுக்கு சட்டம் தெரியுமா, நல்லா பிடிச்சிக்கிறான்பா அண்ணா. சரி, இப்போ என்னையா பண்ணுறான்னா, அது என்னமோ தெரியலப்பா, கேஸுக்கே போக மாட்டேன்றான், கோர்ட்டுக்கே போக மாட்டேன்றான். அப்புறம் என்னத்துக்குடா சட்டம் படித்தான்னு கேட்டா, அது என்னமோ தெரியலப்பா, கோர்ட்டுக்கே போக மாட்டேன்றான். ஏன்டாண்ணா? பேசுறதுக்கு பூச்சி போடுவான். சட்டம்லாம் நல்லா தான் படிச்சுக்கிறான், பேசுறதுக்கு கூச்சம் போடுவான். அவனை எப்படி கோர்ட்டுக்கு சேர்த்துக்குவாங்க? அவனுக்கு அண்ணன் ஒருத்தங்கிறான், அவன் டாக்டருக்கு படிச்சுக்கிறான், ஆப்ரேஷனில் பெரிய கட்டிக்காரனா, ஏகப்பட்ட படிப்பு படிச்சுக்கிறான். எந்த டாக்டருக்கும் தெரியாத அளவுக்கு ஆப்ரேஷன் தெரியுமா, ஆனால் இது வரைக்கும் ஒரு ஆப்ரேஷன் கூட பண்ணதே இல்லையா. ஏன்னு கேட்டால் அவன் ரத்தத்துக்கு கண்டா பயப்படுவான். இவன் பேசுறதுக்கே கூச்சி போடுவானா, அவன் ரத்தத்துக்கு கண்டா பயப்படுவானா. இந்த மாதிரி வக்கீலும் டாக்டரும் பொண்டாட்டியை மட்டும் ஆப்ரேஷன் பண்ணிடுறான் வீட்டில். டாக்டர் வக்கீல் அவகிட்ட விவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஏய், உங்கள் அப்பன் 2001 மார்ச் 7ஆம் தேதி நடிச்சான், நான் சொன்னான்ற அவங்க அப்பன். அவரு 2010 சேர்த்து விட்டாரு, 2009. இப்போ ஒழிக்கிறான் சண்டை. 2007 முன்னாடி சொன்னான் உங்க அப்பன். அதை விட்டுட்டு உங்க அண்ணன் என்ன சொன்னான்? 1999 கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால அப்படின்றான். அடப்பாவே, சண்டைக்கு தயாராகிறவன் எப்படி உடலை திறந்து உன் மனைவியோட இன்பம் அனுபவிக்க முடியும்?
உள்ளத்தை திறந்து நேசமும் அன்பும் காட்டுவதற்கு உன்னால் முடியவில்லைன்னா வாழ்க்கையாது. சரி, அன்பு காட்டணும் தான் நினச்சி பேசுகிறேன், எங்கே தப்பு நடக்குதுன்னு தெரியல. நான் தப்பு பண்ணுறேன்னா அவள் தப்பு பண்ணுறாளான்னு தெரியல. என்ன பண்ணாலும் அன்பாக ஆரம்பிக்கிறோம், ஆத்திரத்தில் முடியுது, சண்டையில் முடியுது வாழ்க்கை. என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு என்கிட்ட வராங்க சிகிச்சைக்கு. அன்பாய் தொடங்குகிறீர்கள், ஆத்திரப்படுகிறீர்கள். 2 பேருமே பிள்ளையை வளர்க்கும் போது கொஞ்சம் வளர்க்கணும் தான் நினச்சி பெற்றுக்கிறீங்க. ஆனால் அதுக்கிட்டவும் ஆத்திரம் காட்டுறீங்க, கையை காலை உடச்சிடுவேன்றீங்க. பிள்ளைய கையை காலை உடைக்கிறதுக்கோ அவ்வளோ கருவில் சொம்பு பற்றிங்க. அதை கஷ்டப்பட்டு கையை காலை உடைக்கிறதுக்காக பற்றிங்க. அதை கொன்னுடுவேன்றான் பையன். என்ன தெரியுமா நினைப்பான், கீச்சை போடா கொன்னுடுவே, நீ கொன்னுறது தான் என்ன பெத்தன்னுவான். நம்ம பொய் சொல்கிறோன்னு குழந்தைக்கு தெரிஞ்சிடுங்க. அதனால் அந்த அன்பாய் பேச வேண்டும் என்று ஆரம்பித்து ஆத்திரமாக முடிக்கிறோம். என்ன காரணம் தெரியுமா? இப்பொழுது செய்திக்கு வருகிறேன். இது வரைக்கும் செய்திக்கே வரலை, வாழ்க்கையே விவரிச்சுக்கிட்டே வந்தேன். அன்பு கடல் ஒன்றோடு நமக்கு தொடர்பு இருந்தால்தான், இந்த தண்ணீர் இருக்கிறதே, நிறைய தண்ணி இருக்கிற இடத்துலேருந்து இதை எடுத்துக்கிட்டு வந்தால் தான் இந்த தண்ணி கிடைக்குமே தவிர, இவ்வளவுதான் தண்ணி இருக்குதுன்ற இடத்துல எடுத்தால் சேரும் தண்ணியுமா இருக்கும், நாற்றம் அடித்த தண்ணி தான் கிடைக்கும். உண்மை தானே நான் சொல்கிறது? அளவற்ற தண்ணீர் இருக்கிறது என்றால் அங்கிருந்து எடுத்தால்தான் இந்த தண்ணி சுத்தமாக இருக்கும். மனைவியிடம் கணவன் அன்பு காட்டவும், கணவனிடம் மனைவி அன்பு காட்டவும் வேண்டுமென்றால் 2 பேருக்கும் ஒரு அன்பு கடலோடு தொடர்பு இருக்க வேண்டும். அந்த அன்பு கடலை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அந்த அன்பு கடலோடு அவர்களுக்கு தொடர்பு இருந்ததுன்னா எப்போ வேணாலும் அவர்களாலே அன்பை பரிமாறிக்கொள்ள முடியும். சரி, அந்த அன்பு கடல் எங்கே இருக்கிறது? செங்கடல் இருக்கிறது, பசிபிக் கடல் இருக்கிறது, அரபிக்கடல் இருக்கிறது, பாண்டிச்சேரியில் ஒரு கடல் இருக்கிறது, அந்த கடற்கரைக்கு அண்ணண்டையும் ஒரு கடல் இருக்கிறது, இன்னண்டையும் ஒரு கடல் இருக்கிறது. பாண்டிச்சேரியில் 2மே அலை அடிக்கிறது. இதுவும் தள்ளாடுகிறது, அதுவும் தள்ளாடுகிறது. எதை சொல்கிறேன் என்பதை தெரிந்தவர்கள் தெரிந்து கொள்ளலாம், தெரியாதவர்களுக்கு சொல்ல வேணும். அங்கே ஒரே தள்ளாட்டமாக இருக்குது. ஸ்கூட்டர் கூட அங்கே இப்படி தான் போகுது பாண்டிச்சேரியில். PYன்னு பார்த்துட்டோம்னா எங்கள் காரை நாங்கள் ஓரம் கட்டிடுறது எப்பவுமே. ஏன்னா அது நேராகவே வரதில்லை, அப்படி தான் போகுது. பஹ்ரைனுக்கு போனவங்களுக்கு தெரியும் பஹ்ரைனில் கார் எப்படி போகும்ன்ட்டு. இது ஏன்னு எனக்கு தெரியாது, நான் பார்த்தேன். அங்கே இப்படி போகுது கார். அதுவும் சாயந்தரம் 7 மணிக்கு மேலே ஸ்ட்ரைட்டாகவே போகிறதில்ல பஹ்ரைனில் கார். ஏன்னு எனக்கு தெரியல, அது அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம பாண்டிச்சேரிக்கே போகும் முதல்ல. அங்கே அது மாதிரியெல்லாம் இருக்குது. இப்போது செங்கடல் தெரியுது, பாண்டிச்சேரி கடல் தெரியுது, அரபிக்கடல் தெரியுது, பசிபிக் கடல் தெரியுது, டெட் சி என்று சொல்லுகிற சாக்கடல் தெரிகிறது. அன்பு கடல் எல்லாருக்கும் தெரிகிறதா? அன்பு கடல் தெரிந்து அதோடு நமக்கு தொடர்பு இருந்து விட்டால் கணவனும் மனைவியும் அன்போடு வாழ முடியுமா? முடியாதா ஐயா? முடியும். அந்த தொடர்பு நம்மில் பெரும்பாலோருக்கு இல்லை. ஏனென்றால் எங்கள் அம்மாவுடைய அன்பை நான் பெற்றிருப்பேன், அது என் மனைவிக்கு போதுமான அளவுக்கு சப்ளை பண்ண முடியாது என்னால். உண்மைதானே? அம்மாவனுடைய அன்பை நான் அனுபவிச்சிருப்பேன், அதை என் மனைவிக்கு கூப்பிட்னா நான் அப்படியே கூப்பிட்டாலும் ஏற்றுக்குவான்னு நினைக்கிறேன். மாமியார் அன்பு எனக்கு வேணாப்ப. எனக்கு தெரியாது உங்கள் அம்மாவை பற்றி. தலைகாணி மந்திரம் போட்டேன்னு பக்கத்து வீட்டுக்காரப்பங்கிட்ட சொன்னவங்க தானே அவங்க அன்பு எனக்கு தேவையா? அப்போ நீயும் வேணாம், உங்கள் அம்மா அன்பு வேணாம். எங்கள் அப்பா அவனுடைய அன்பு தர முடியுமா? எங்கள் அப்பா ஓத தான் கொடுத்தாரு எனக்கு அதிகமாக. அவர்கிட்ட ஏது அன்பு எனக்கு ஞாபகம் இல்லை. எங்கள் அப்பா அன்பு கொடுத்தது அடி பின்னி இருக்கிறாரு, பின்னி பெடல் எடுத்துக்கிறாரு. கேட்டால் என்னை திருத்தினாராம். அவர் திருத்தத்துக்கு அடிச்சுதான் திருத்தணும்னு அவருக்கு யார் கற்றுக் கொடுத்தாங்களோ தெரியல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எங்கள் மாமா மாமி எங்கள் நண்பர்கள் இவங்க அன்பெல்லாம் எடுத்து என் மனைவி கிட்ட தர முடியுமா? மனைவிக்கு நான் தருகிற அன்பும் மனைவி எனக்கு தருகிற அன்பும் அன்பு கடலிலே இருந்து பெறப்பட்டிருக்க வேண்டும். அப்போ உலகத்தில் அன்பு கடல்
உலகத்தில் அன்பு கடல் அல்லது இந்த பிரபஞ்சத்தில் அன்பு கடல், அதையும் தாண்டி ஒரு அன்பு கடல் யாரிடமாவது இருந்தால் அவனோடு எனக்கு தொடர்பு இருந்தால் தானே என் மனைவி மீது நான் முழு அன்பு காட்ட முடியும், என் மனைவி என் மீது முழு அன்பு காட்ட முடியும். இப்போ அந்த முழு அன்பு உடையவன் யார் என்றால் இறைவன் என்று சொல்லலாம். இதை எல்லாரும் ஏற்றுக்குவீங்க, நாத்திகர்கள் தவிர. ஏன்னா நான் அதில் வேற பாஸ் பண்ணுவேன், நாத்திகத்தில் வேற ஏகப்பட்ட படிப்பு வச்சுக்கிறேன், அதை பிரச்சாரம் பண்ணியிருக்கிறேன். அதனால் நாத்திகர்களை தவிரன்னு இப்போதைக்கு, ஏன்னா இங்கே யாரும் பெரிய நாத்திகர்கள் இருப்பதா தெரியலை. அப்படி இருந்து கேட்டால் நம்ம 2 பேர் தனியாக பேசிக்கலாம். நாத்திகர்கள் செயற்குழு கூட்டி பொதுக்குழு கூட்டி. இறை பக்தி உடையவர்கள் யோசித்து பாருங்க, இறைவனுடைய அந்த அன்பு கடல் தான் நமக்கு தொடர்பு ஏற்பட்டு விட்டால் அந்த அன்பை நம்ம கணவன் மனைவி பரிமாறிக்கொள்ளலாம், மற்றவர்களிடத்தில் குழந்தைகளிடத்தில் பரிமாறிக்கொள்ளலாம். உண்டா இல்லையா? சரி, இறைவன் அன்பு இருக்கிறவன் என்றால், அந்த அன்பு கடல் அவனிடம் இருக்கிறது என்றால் அதற்கு சில குணங்கள் இருக்க வேண்டும் இல்லையா? அன்பாய் இருக்க வேண்டும் அவன். அதை நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம பெரிய அறிவாளிகளா? சொல்லப்பட்டிருப்பதை கேட்டுதான் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கதையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மதத்திலும் மார்க்கத்திலும் அன்பை பற்றி, கடவுளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. வள்ளலார் ராமலிங்க அடிகள் என்பதை கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க இல்லையா? எங்க வடலூர் ராமலிங்க அடிகள், வள்ளலார் ராமலிங்க அடிகள் அவர் சொன்னார், ஒரு மலையையே என் கையில் நான் பிடிச்சி வச்சிருக்கிறேன். என்ன சொன்னார்? ஒரு மலையையே என் கையில் நான் பிடிச்சி வச்சிருக்கிறேன்னாரு. இதை சொல்கிற ஒரு வள்ளலாராச்சேன்ட்டு எல்லாரும் கேட்டுக்கிறானே தவிர, சாதாரண ஆள் நம்மளை மாதிரி, இப்போ மசூத் மாதிரியோ அப்துல்லா மாதிரியோ, ஐயா பேர் என்னங்க, அப்துல்லா, இங்கே யாருன்னு தெரியும் இல்லையா அவங்களுக்கு? என்னுடைய நண்பர், மிக நெருங்கிய நண்பராக இருந்த முரசொல்லி அடியார் அப்துல்லா அடியாராக மாறி அவருடைய மகன் இவர், நீங்கள் அறிந்திருப்பீர்கள். என்னுடைய நண்பரின் மகனை நான் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இவர் இந்த அப்துல் மாலிக், இவங்க எல்லாருக்கும் நம்ம டிபார்ட்மெண்டெல்லாம் மனித விஷயமெல்லாம் குறைபாடு உடையது, அளவு உடையது இல்லையா? நம்ம அறிவெல்லாம் அளவுடையது, அன்பு அளவுடையது. எங்களால் சொல்ல முடியுமா நாங்கள் பெரிய அன்பாளர்கள்? சரி, இதை தெரிஞ்சுக்கிறது எப்படி? அந்த இறைவனை தெரிஞ்சுக்கிறது எப்படி? இவரால் முடியுமா, என்னால் முடியுமா? சரி, தெரிஞ்சுக்கலாம். எதை கொண்டு தெரிந்து கொள்வது? அந்த இறைவனை பற்றி தெரிஞ்சவங்க சொல்றது. இப்போ கைப்பிடியில் மலையே அடங்கும் என்கிறார் ஒரு மனிதர். அதை மசூத் சொன்னாலும், கோவை மசூத் சொன்னாலும், அப்துல்லா சொன்னாலும், அப்துல் மாலிக் சொன்னாலும் நீங்கள் யாரும் நம்ப மாட்டீங்க. மலையே கையில் பிடிப்பியா? என்ன டுபாக் ஒரு அது எப்படியா முடியும்? மலையை கையில் பிடிப்பாரான். ஒரு பாறாங்கல் சொல்லு, சின்ன கல் சொல்லு பிடிக்கலாம். இவர் கொஞ்சம் பெரியவராக தான் பலமாகிறாரு, கொஞ்சம் பெரிய கல்லாக பிடிப்பார். நான் வயசானவன், 63 வயசு ஆச்சு, சின்ன கல்லாக பிடிப்பேன். இவர் அவர் மாதிரி தான் இருக்கிறாரு, கொஞ்சம் பெரிய கல்லாக பிடிப்பார். கல்லை தான் பிடிக்கலாமே தவிர மலையவா கையில் பிடிப்பீங்க? நல்லா இருக்குது கதைன்னு கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? ஆனால் சொல்கிறவர் வள்ளலார் ராமலிங்க அடிகள், நம்பி தானே ஆகணும். அவர் என்ன சொல்கிறாரு? அன்பெனும் பிடிக்குள் அகப்படும் மலையே, அன்பெனும் கைப்பிடிக்குள்ள அகப்படும் மலையே, அன்பென்னும் கரத்தில் வந்து அமர் அமுதே. இது இறைவனை பற்றி அவர் சொல்கிறாரு. இப்போ கவனிங்க, அவர் சொல்கிற அந்த கடவுள் யார் என்று தெரிந்து கொள்ள நமக்கு முயற்சி வேண்டுமா வேண்டாமா? அன்புமயமானவனாய் இருக்க வேண்டும் இறைவன். ஆனால் நம்ம கேள்விப்பட்டிருக்கிற கடவுள்களை பற்றிய செய்திகள் நமக்கு சொல்கிறவங்க யார் யார் கடவுள்னு சொல்கிறாங்கல்ல, நானே தள்ளி விட்டுருணும், மன்னிக்கணும். கடவுள்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்குது இல்லையா எல்லா மதத்திலும். வேறு இடத்துல இருந்து வர்றேன். இவர் நம்ம இந்த யூதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு கடவுள் இருக்கிறார். அந்த கடவுள் அன்புமயமானவராக இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா அவர் வழிகாட்டுதலின் படிதான்
பாலஸ்தீனர்கள் என்று வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் தேசத்தில் இருந்து அந்த மக்களை அடித்து விரட்டினார்கள். ரொம்ப அன்போடு. யார? பாலஸ்தீனர்களை அன்போடு விரட்டி விரட்டி அடித்தார்கள். இப்போ அந்த கடவுள் அன்புமயமானவன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஒரு கடவுளை பற்றி சொல்லிட்டேன்னா இன்னொரு கடவுள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வணங்கின புஷ்ஷு ஈராக்கில் உயிர்கொல்லி ஆயுதங்கள், ரசாயன ஆயுதங்கள் வச்சிருக்கிறான், நான் போய் பார்த்துட்டு வர்றேன்னு உள்ளே வந்து அந்த நாட்டையே அழித்து துவம்சம் பண்ணி அந்த நாட்டுக்கு ஓனர், அதாவது அந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருந்த மன்னராக வந்து அதிகாரி தலைவராக எனக்கு தெரியாதுங்க அதை பற்றியெல்லாம், அந்த தலைவரையெல்லாம் அழித்து சின்னாபின்னப்படுத்தி எல்லாம் பண்ணிவிட்டு என்னையா உயிர் ஆயுதம், அது என்னமோ என்ன ஆயுதம், அது உயிர்கொல்லி ஆயுதம், ரசாயன ஆயுதமா, அது பேர் தெரியல எனக்கு, என்ன சொல்கிறது, அது என்னமோ ஆயுதம் இருந்தா, அணு ஆயுதம் இருக்குதுன்னாரா. சரி, இவ்வளோ பிடிச்சி எல்லாம் பண்ணிட்டியே, எங்கடா அந்த ஆயுதம்னா இப்போ தான் தெரிஞ்சுது இல்லைன்னு. அவ்வளோ பேரை அழிச்சிட்ட பிறகு இப்போதான் இல்லைன்னு தெரிஞ்சுதான். எங்கள் ஊரில் ஒருத்தன் அடுத்தவன் பனை மரத்தில் ஏறி தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் பறிச்சுக்கிறான். அதுதான் தொழில் அவருக்கு. 24 மணி நேரம் ஃபுல் டைம் ஒர்க்கர் அவர். தேங்காய் திருடி அவன் முன்னாடிக்கிட்டே விற்றுருவான். யார் சொந்தக்காரனா அவன் முன்னாடிக்கிட்டே போய் இளநீர் நல்லா இருக்குது வாங்கிக்கொண்டு விற்றுருவான். அவன் நிலத்திலே திருடு. அந்த தென்னை மரத்தில் ஒரு நாள் ஏறி இந்த மாதிரி திருடினே இருந்தான் பாருங்க. ஒரு நல்ல நாள் பார்த்து ஓனர் கீழே வந்து நின்றுங்கண்ணான். பார்த்துட்டான். என்னடா பண்ணுற மேலேன்னா, புல் பறிக்கலான்னு போனேன் ஏஜமானா. தென்னை மரத்துலடா புல் இருக்கும், இன்னும் திமுறான் கீழே இருக்கிறான். கேட்பான் தானே, இல்லைன்னு தெரிஞ்சு தானே இறங்கி நிற்கிறேன். தென்னை மரத்தில் புல் பிடுங்க போனாராம் அவரு. பாதியில் இவனை பார்த்து ஒன்று பாதியில் இறங்கி நின்றுக்கணும். கீழே இறங்கினா மெச்சிருமான். இவன் கும்முன்னு கும்மி விடுவான். அதனால் பாதியில் நின்றுக்கிட்டு புல்லாடா இருக்குன்னா, தென்னை மரத்துலடா புல் இருக்குன்னா, இல்லைன்னு தெரிஞ்சு தானே இறங்கி நிற்கிறேன் அப்படின்னாலும். அந்த மாதிரி அணு ஆயுதத்தை கண்டுபிடிக்கிறேன், உயிர்கொல்லி ஆயுதம், ரசாயன ஆயுதம், உலகத்தையே அழிக்கிற ஆயுதம் இருக்குதுன்னு சண்டை போட்டானே, அவன் வணங்கிய கடவுள் அன்புமயமானவன் என்றால் நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. இது நாட்டு அளவில், தனி மனித அளவில் நம்ம ஊரில் நம்மள மாதிரி 2 கையோட 2 காலோட மூஞ்சோட முகத்தோட உயிரோட அம்மா வயிற்றுல இருந்து பிறந்தவங்க தானே எல்லாருமே. யாராவது 3 மாதத்தில் வாயில் துப்பிட்டாங்களா எந்த பிள்ளையாவது? எல்லாருமே இப்போ முஸ்லீம்ங்க இருக்கிறாங்க. முஸ்லீம் அம்மாங்க தான் முஸ்லீமை பெற்றுக்கும் போது கஷ்டப்பட்டு பெற்றுக்குறாங்களா? எல்லா அம்மாவும் தானே கஷ்டப்பட்டு பெற்றுக்குவாங்க. இல்லை இவங்கெல்லாம் அல்லாஹ் வணங்குறவங்களா சென்றதுக்காக ஈஸியாக பெற்றுக்க முடியுமா? அம்மா இல்லோ வா நான் வந்துடுவான், அது ஐயோ குயோன்னு கத்தி தானே பெற்றுக்கணும் எல்லா அம்மாவும். அப்படி தானே எல்லா பிள்ளைகளையும் எல்லா தாயும் கஷ்டப்பட்டு கருமாய்ப்பட்டு பெற்றுக்குவாங்க. அப்படி பிறந்த சில பேரை கவனிங்க, ஒரு பெரிய ஜாதிக்காரன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவர் ஒரு மதத்தில் மலத்தை தொட்டு கழுவுறாரு. நான் சங்கராச்சாரியாரை கேட்டேன் டிவி பேட்டியில், காலையில் வெளிக்கு போனீங்களான்னு கேட்டேன். கோஷினார் அவர், இதெல்லாம் நான் டிவியில் கேட்குறேன்னாரு. இல்லைங்க, ஒரு விஷயம் விளக்கத்துக்காக கேட்குறேங்க, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. காலையில் வெளிக்கு போனீங்களான்னு கேட்டேன். போனேன்னாரு. கழுவுனீங்களான்னு கேட்டேன். கோவம் வந்துடுச்சு அவருக்கு. ஏன்னா அது மாதிரிலாம் பேசுகிறேன், பெரியார்தாசன்கிட்ட பேச வந்தது தப்புன்னாரு. இல்லைங்க, நான் ஒன்றும் தப்பாக கேட்கல, சொல்லுங்களேன் பதில். டிவியில் ஒளிபரப்பாகினே இருக்குது. அவர் கோவப்படுறாரு. கோவப்படாதீங்க, கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். நான் ஒன்றும் தப்பாக கேட்கலையே. வெளிக்கு போனீங்களான்னு கேட்டேன். போனேன்னு சொன்னேன். சரி கழுவுனீங்களான்னு கழுவுனேன்னாரு. சரி எந்த கையில் கழுவுனீங்கன்னு கேட்டேன். அவருக்கு இன்னும் டென்ஷன் ஆகிட்டார். இந்த கையில் தான், பேச்சு கையில் இருந்தால் இடது கையில் கழுவுனேன். சரி கழுவுன பிறகு என்ன செஞ்சீங்கன்னு கேட்டேன். ஏன் கேள்வி கேட்டுன்னுக்கிறேன்? கழுவுன பிறகு என்ன இன்னும் ஒரு பெரிய படிப்பெல்லாம் எம்ஏ பிஹெச்டி எல்லாம் படித்து ஆக்ஸ்போர்டெல்லாம் போய்க்கிறேன்றாங்க. இந்த மாதிரி அசிங்கமான கேள்வியாக கேட்குறேன். சுத்தப்படுத்துகிற கேள்வி கேட்குறேன். இது அசிங்கமான கேள்வியா? இது
சுத்தப்படுத்துகிற கேள்வியை கேட்குறேன், என் கேள்வி கூட உங்களை சுத்தப்படுத்த முடியுங்க, பொறுமையாக பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இடது கையில் கழுவுனீங்களே, கழுவுன பிறகு என்ன பண்ணீங்க, சோப்பு போட்டு கையை கழுவுனீங்க, ஆமாம் தானே அப்படின்னு. ஆமாம்மா கழுவுனேன். ஆனால் ஒரு மனுஷனை தொட்டுட்டா, மலத்தை தொட்டா கையை மட்டும் சோப்பு போட்டு கழுவுறீங்க. ஒரு மனுஷன் சின்ன ஜாதி, தீண்டத்தகாத ஜாதி, அவனை தொட்டுட்டேன்னு சொல்லி உளுந்து உளுந்து குளிக்கிறீங்களே, மலத்தை விடவா கேவலமாக போயிட்டான் அந்த மனுஷன். இப்போ அவருக்கு அன்பு கடவுளுடைய இறைவனோட தொடர்பு இல்லைன்னு தெரியல உங்களுக்கு. அன்பு கடவுளுடைய இறைவனுக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லை. தொட்டுட்டா, மலத்தை தொட்டா கையை மட்டும் சோப்பு போட்டு கழுவுறீங்க. ஒரு மனுஷன் சின்ன ஜாதி, தீண்டத்தகாத ஜாதி, அவனை தொட்டுட்டேன்னு சொல்லி உளுந்து உளுந்து குளிக்கிறீங்களே, மலத்தை விடவா கேவலமாக போயிட்டான் அந்த மனுஷன். இப்போ அவருக்கு அன்பு கடவுளுடைய இறைவனோட தொடர்பு இல்லைன்னு தெரியல உங்களுக்கு. அன்பு கடவுளுடைய இறைவனுக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லை. ஊருக்குள்ள வஞ்சகம் பண்றான், அடுத்த பொண்டாட்டிய தன் பொண்டாட்டிய அனுபவிக்கிறான், எதிர்த்து யாரும் கேட்க மாட்டேன்றான். ஆனால் அவர் தான் கும்பாபிஷேகத்துக்கு வந்து முன்னால் நிற்கிறாரு, அவருக்கு தல்பா கட்டுறான். நம்ம ஊரில் நடக்குதா இல்லையா, பார்த்துருக்கீங்களா இல்லையா? பரிவட்டம் கட்டுறாங்க அவருக்கு. அதை விட பெரிய வேடிக்கை, அடுத்த பொண்டாட்டிய கைவிட்டு வச்சு கோயில் உண்டி பணத்தையே சூற விடுறான் இவனே. அதை கடவுளும் கேட்க மாட்டேன்றாரு, அங்கே இருக்கிற மற்றவனும் கேட்க மாட்டேன்றான், ஜனங்களும் கேட்க மாட்டேன்றாங்க. இப்போ சில சம்பவம்லாம் நடந்தது பார்த்தீங்க. கோயில் கருவறைக்குள்ளேயே ஒரு பூஜாரி, அதாவது அந்த இவர் என்னது ஐயரு பொம்பளைகளை அனுபவிச்சிருக்கிறாரு. அது படம் வர போட்டு ஊருக்கெல்லாம் உலகத்துக்கெல்லாம் சப்ளை பண்ணாங்க. பயங்கர வேலை அந்த படம், நிறைய சம்பாதிச்சிருச்சு அந்த படம். அவனுக்கு எப்படியா மனசு வரும்? ஆனால் இறைவனோட அன்பு கடலான இறைவனோட தொடர்பு கொண்டிருந்தால் இவ்வளவு அக்கிரமங்கள் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? இப்படியே பட்டியல் போட்டுக்கிட்டே வாங்க. மனைவியை சந்தேகப்படுறோம். எப்படி சந்தேகப்பட முடியும் மனைவியை? மனைவி கணவனை சந்தேகப்படுறாங்க, எப்படி பட முடியும்? ரெண்டு பேரும் உடலை திறந்து வாழ்ந்திருக்கிறீர்கள், உள்ளத்தை திறந்து வாழவில்லை என்று தானே அர்த்தம். அப்போ அன்பு கடவுளுடைய இறைவனோடு தொடர்பு இல்லாததுனால தான் இப்படியெல்லாம் நடக்குது. அப்போ மனித மனத்தை இயக்கி உயர்ந்த வாழ்வு வாழ வேண்டும் என்றால் அன்பு கடல் வைத்திருக்கிற இறைவனோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, அன்பு கடல் ஒரு பக்கம் இருக்கட்டும், அறிவு கடல், அருள் கடல், எல்லாவற்றையும் படைத்து காத்து ரட்சிக்கிற ஒரு ஆற்றல் உடைய பெரிய சக்தியாய் இருப்பவனை ஒரு பொம்மைக்குள்ள, ஒரு கல்லுக்குள்ள, ஒரு சின்ன சிலைக்குள்ள, ஒரு கோயிலுக்குள்ள, அதுவும் 5 மணி ஆட்டினா தான் அவருக்கு கேட்கும், மற்ற ஆட்டினா கேட்காது. கோயிலுக்கு வெளியே பெரிய கண்டாமணி வச்சிருக்கிறாங்க, அதை ஆட்டுறதுக்கு நம்ம ஆட்ட வேண்டியதை காய்ச்சி சொகா போட்டு டுடிங் டுடிங்குன்னு. இதுக்கு 10 ரூபா கூட வருமானம் கிடையாது. ஆனால் உள்ள சின்ன மணி இப்படி டிடிங் டிடிங்னு ஆட்டுறவர் 80,600 ரூபா சம்பளம். திருச்செந்தூர் கோயிலில் 80,600 ரூபா. இவ்வளோ தூரம் வந்துக்கிற நீங்கள் யாருன்னா அது மாதிரி சம்பாதிக்கிறீங்களான்னு யோசிச்சு சொல்லுங்க. திருச்செந்தூர் கோயிலில் மணி ஆட்டுறவருக்கு அவ்வளோ வருமானம். திருப்பரங்குன்றத்தில் 80,000க்கு மேலே சம்பளம், மாத சம்பளம் இருக்குது. என்னடான்னு கேட்டால் மணி ஆர்டர் தான். அந்த மணி நீங்கள் ஆட்டினா ஆடாதா? ஆனால் என்ன சொல்லி வச்சுக்கிறாங்க, நீ ஆட்டினா அது கடவுள் கேட்காது, அந்த மொழியில் கேட்காது. அப்போது அது விட்டுலாமா? இப்போ தான் 2 பாயிண்ட்டுக்கு வந்துக்கிறோம். இன்னும் வெல்டிங்கே பண்ணலாம், தண்ணீர் ராடுங்களை வச்சுக்கினே வர்றேன். இது கேள்வி அப்புறம் வேணால் பார்த்துக்கலாம், இன்னொரு முறை கூட பார்த்துக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இப்போ கேள்வி எதனாலையும் இந்த தொடர் டிஸ்டர்ப் ஆகாமல் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ ஒவ்வொன்றா வாங்க. அந்த யாரோ ஒருத்தர், இந்த சரவண பவன் ஓனர் நல்லா ஹோட்டல் வச்சான், அதை பற்றி எவனுமே பேசலை நம்ம ஊரில்.
ஹோட்டலெல்லாம் வச்சாங்களோ, உலகமெல்லாம் ஹோட்டல் வச்சுருக்குறோம். அதனால அந்த காலத்தில் ஹோட்டலில் சாப்பிட்டவங்க கொஞ்சம் வயசானவங்களுக்கெல்லாம் தெரியும், கொஞ்சம் பெரியவங்களுக்கெல்லாம் நம்ம பாகவிகெல்லாம் தெரியும். நம்ம ஊரில் உடுப்பி ஹோட்டலில் சாப்பிட்டா போன உடனே கேட்குறது எல்லாருமே உடுப்பி ஹோட்டலில், ஐயர் ஹோட்டலில் சூடாக என்ன இருக்குது வெறு. அந்த காலத்தில் சுமாராக தான் இருக்குதுன்னு சொல்லி வச்ச மாதிரி. என்ன அர்த்தம் சுமாராகுதுன்னா, முந்தானேற்று சுட்ட இட்லி அதுக்கு முன்னாலேயே வச்சு சட்னி, அதுதான் சுமாராகுதுன்னு. மூக்கு பிடிச்சிக்கின்னு சாப்பிட்டு கை கழுவின்னு வரும்போதே சொல்லுவான், என்னையா ஆறி போய்க்குது சே சூடாகவே இல்லைன்னுவான். அவன் தான் ஆரிய பவனுன்னு ஹோட்டலில் எழுதி வச்சுக்கிறான். அவனா சூடான பவன்னு சொன்னான் உங்ககிட்ட, அவனே தான் ஆரிய பவன்னு எழுதி வச்சுக்கிறான். இவர் அங்கே போய் சாப்பிட்டு சூடாகவே இல்லைன்றான். இப்போ இந்த திருச்செந்தூருக்காரர் ஒருத்தர், யாரோ பேர் என்ன ஒரு பேர் தெரியல, அண்ணாச்சின்றாங்களே, அந்த ஆள் ஹோட்டல் இவ்வளோ ஹோட்டல் வச்சு சுட 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 சாப்பாடு கொடுத்தான். எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டாங்க. அதை பற்றி யாருமே பேசலை, பத்திரிகையில் போடல, ஹோட்டல் வச்ச போது பேசலை. ஜீவஜோதின்னு ஒரு பொம்பளையாக இருந்தாலும் வச்சுக்கினாராம். யார் முன்னாடி உலகமே பேசிச்சு. புரியுதா உங்களுக்கு? ஏன் அப்படி நடந்துக்கிட்டார் அவ்வளோ பெரிய மனுஷன்? அதுக்காக கொலையெல்லாம் கூட நடந்ததான் பத்திரிகையில் படித்தோமே. என்ன அர்த்தம் இதுக்கெல்லாம்? அப்போது மனித வாழ்க்கையே யாரோ ஒரு இறைவன் கண்காணிக்கிறான்னு திருச்செந்தூர் பக்தரான அவருக்கு கூட தெரியல. அப்படி தானே அர்த்தம்? அப்படி ஒரு முடிவுக்கு வரலாம் இல்லை? எல்லாவற்றையும் கண்காணிக்கிற ஒரு இறைவன் இருக்கிறான் என்கிற அந்த பயம் வந்துவிட்டால் ஒரு மனிதன் வஞ்சகம் செய்ய முடியாது, ஒரு மனிதன் தீய சிந்தனை பட முடியாது. அடுத்தவன் பொண்டாட்டியை பார்த்து, அதுவும் மாடியில் துணி காய வைக்கிற மாதிரி அங்கேருந்து பாத்ரூமை எட்டி பார்க்குற குணம் இருக்குதா இல்லையா? இறைவன் இருக்கிறாங்கிற நம்பிக்கை இருந்தால் கீழே இருக்கிற மனைவியை கவனிக்க மாட்டேன்ற, சொந்த மனைவியை இதை போய் பார்த்துக்கிட்டுக்கிற, சினிமாவில் ஜொல்லு விடுற, இது நீங்கள் ஜொல்லு விடுறதுனால தானே அவங்க அதெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி சினிமாவை எடுத்தால் செருப்பால் அடிப்பேன்னு நம்ம எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்தோம்னா அந்த மாதிரி சினிமா எடுப்பான்ற நீ அதை பத்திரிகையில் போடுறான். இங்கே வரும்போது பார்த்தா கருப்பு பூசுகிறாங்க. என்ன அர்த்தம்? காட்டக்கூடாதெல்லாம் காட்டிக்கிறான்னு அர்த்தம். இங்கே வரும்போது பத்திரிகையில் கருப்பு பூசி அனுப்புகிறாங்கல்ல, எந்த இடத்துக்கு கருப்பு பூசுகிறாங்க? காட்டக்கூடாத காட்டுறாங்க. இங்கே காட்டக்கூடாததுக்கு கருப்பு பூசுகிறான், அங்கே காட்டக்கூடாததுக்கு க்ளோஸ்அப் போடுறான். அது அங்கே உட்காந்துக்கிட்டு பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுவா வாழ்க்கை? வாழ்க்கையை உயர்த்தணும்னா ஒழுக்கமாக இருக்க வேண்டும், இன்பமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இன்பமும் மகிழ்ச்சியும் உரியவரிடத்திலே இருந்து வரும். தாய்க்கும் மனைவிக்கும் சண்டை வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க, இதை யாருக்கிட்ட போய் முட்டிக்கிறது? நம்ம ஆள் ஒரு பயங்கர முடிவு எடுப்பான். தாய்க்கும் மனைவிக்கும் சண்டை வந்துருச்சுன்னா, இந்த பாருமா, 2 பேரும் சும்மா சண்டை போட்டுனே இருந்தீங்க, நான் அப்புறமா சும்மா இருக்க மாட்டேன், வேற எவ்வளோ இது எடுத்து வச்சுக்குவேன், நான் வேற எவ்வளோயாவது வச்சுக்குவேன். மிரட்டுறாராம் அவர். வேற யாரையாவது வச்சுக்குவேன், வச்சுக்கோ. அம்மா என்ன சொல்கிறாங்க, இங்கேயே ஒன்றும் கீழே இன்னொன்று வச்சுக்கு வரான் அவர், மூஞ்சை திம்பார் அப்படின்னு போண்டாட்டி. இது மாதிரி வாழறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? நம்மளை யாரோ அந்த பெரிய இறைவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கான், அவனுக்கு அஞ்சி நடக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்து விட்டால் இன்பமாகவும் வாழ முடியும், ஒழுக்கமாகவும் வாழ முடியும், வஞ்சகம் இல்லாமல் வாழ முடியும், சிக்கல் இல்லாமல் வாழ முடியும், வையத்துள் வாழ்வாங்கு வாழ முடியும். வாழ்ந்த பிறகு அவர் சொன்ன மாதிரி மறுமையில் இந்த வாழ்க்கையில் நீ நேர்மையாக வாழ்ந்து விட்டால், இந்த வாழ்க்கையில் இறையச்சத்தோடு வாழ்ந்து விட்டால், இந்த வாழ்க்கையில் அன்போடு வாழ்ந்து விட்டால், அன்பு கடலோடு தொடர்புடைய இறைவனோடு தொடர்பு கொண்டு வாழ்ந்து விட்டால், அருளோடு வாழ்ந்து விட்டால், இரக்கத்தோடு வாழ்ந்து விட்டால், அறிவோடு வாழ்ந்து விட்டால், மானக்கேடான செயல்கள் எதையும் செய்யாமல் நீ வாழ்ந்து விட்டால், இறைவனோடு தொடர்பு படுத்தி கொள்ளுகிற பயிற்சியை பெற்று நீ வாழ்ந்து விட்டால் உன் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்ப வாழ்க்கை, தொழில் வாழ்க்கையும் முன்னேற்றமாக இருக்கும், சமூக வாழ்க்கையும் மதிப்போடு இருக்கும். அப்படி ஒரு இறைவன், ஒரே இறைவன் தானே பேசிய ஒரு மார்க்கம், இறைவனே பேசியது. மற்றதெல்லாம் இறைவன் இருப்பதாக சொல்லப்பட்டதாக, நம்பப்பட்டதாக, கருதப்பட்டதாக, கூறப்பட்டதாக.
நம்பப்படுவதாக, எழுதப்பட்டதாக, படிக்கப்பட்டதாக, தெரிவிக்கப்பட்டதாக. அதனால தான் மனுஷனே கடவுள்ன்றான். உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன் நான், யாருன்னு உங்களுக்கு தெரியும். கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் இப்போ அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவன், இறுதி நபி அவர்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இறைவன் தெரிவு செய்தான் என்று ஏற்றுக்கொண்டவன், இறுதி வேதம் திருக்குரான் தான் என்று புரிந்து கொண்டவன், அந்த வழியில் போய் கொண்டிருக்கிறவன். ஆனால் என்னோடு படித்த ஒருத்தர், அங்கே கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் இப்போ இந்தியாவில், தமிழ்நாட்டில், என் கூட கிளாஸ்மேட்டு. அப்போவே அவர் இந்த சட்டக்காரச்சிங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள், வெள்ளை இந்த ஆங்கிலோ இண்டியன்ஸு, பெரம்பூரில் ஆங்கிலோ இண்டியன்ஸு பெண்கள் வந்தாக்கா நாங்கள்லாம் சும்மா இப்படி நேராக பார்த்து செட் அடித்தா அவன் குண்டு பார்த்து செட் அடிப்பான். எங்கள் நண்பன் அவ்வளோ நல்லவன். இப்போ அவர் கடவுள் ஆகிட்டார். 9 அவதாரம் வந்து விட்டதான், 9 அவதாரம் வந்து விட்டதான். அதான் ராம அவதாரம், மீன் அவதாரம், அந்த அவதாரம், இந்த அவதாரம்னு சொல்கிறாங்களே. 10வது அவதாரம் கல்கி அவதாரமா, அந்த அவதாரமாக வந்தவர் தான் என் கிளாஸ்மேட்டு, என் கூட படித்தவர் தான் இப்போ இருக்கிறாரு. அவர்கிட்ட 20,000 கோடி தவிர வேறு பணமே இல்லையா. இது வரைக்கும் அவர் எந்த வேலையும் செய்யலை. நான் ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில் படித்து கலிஃபோர்னியாவில் பேராசிரியராக இருந்து இன்னமும் விசிட்டிங் ப்ரொஃபஸராக இருக்கிறேன். சென்னையில் பச்சைப்பன் கல்லூரியில் பேராசிரியராக 38 வருஷம் இருந்தேன். நமக்கு 2 கோடி தாங்க இருக்குது. ஒன்று தெரு கோடி, ஒன்று சேர்த்துக்கிட்டா போத்திக்கிற கோடி. அவங்ககிட்ட 20,000, அவன் மன்னிக்கணும், அவர்கிட்ட 20,000 கோடி இது. கல்கி பகவான்றார். எப்படா நீ பகவானாக இருக்க முடியும்? பகவான் எங்கடான்னு கேட்டான். நான் ஒரு நாள் ஃபோன் பண்ணேன் 2000. எங்கள் வாத்தியார் ஒருத்தர் சொன்னார், அவன் தாண்டா உங்களால் தாண்டாவன் அப்படின்னாரு. சரி, நான் அவருக்கு ஃபோன் போட்டு பேசினா, பகவான் எங்கே இருக்கிறாருன்னா அவங்க செக்ரட்டரி சொல்கிறார் வெளியே போயிட்டு இருக்கிறாருன்னா. பகவான் வெளியே போயிட்டு இருக்கிறாராம். சரி, இப்போ என்ன பண்ணுறாருன்னா பகவான் வந்து பொண்டாட்டிக்கிட்டு பேசின்னு இருக்கிறாருன்னா. பகவானுக்கு பொண்டாட்டி இருக்குது, கடவுளுக்கு பொண்டாட்டி இருக்குது, கடவுள் சாப்பிட்றாரு, கடவுளுக்கு நஞ்சல் எடுக்குது, கடவுளுக்கு சொரிகிறாரு. கேட்கறதுக்கே அருவருப்பா இல்லை? கடவுளை இவ்வளோ கீழ்வாக கொண்டாந்துருவீங்க. கடவுளை அந்த எண்ணத்தை உயர்த்தி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை உயர வேண்டும் என்றால் கடவுள் யார் என்பதை அவனே சொல்லட்டும். அவனே சொன்ன ஒரே வேதம் இன்றைக்கு கிடைக்கிற வேதம், கலப்படம் இல்லாத வேதம் திருக்குரான் என்பதை என்னுடைய 40 ஆண்டு கால அறிவியல் ஆராய்ச்சியிலே நான் தெரிந்து கொண்டு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் திருக்குரானை கிடைத்ததை படிக்க ஆரம்பித்தேன் வாங்கி. இந்த இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் பாருங்கள், இந்த தொப்பி போட்டவங்க இங்கே உட்காந்துருக்கவங்களையும் சேர்த்தான் சொல்கிறேன். உலகத்திலேயே இவங்கள மாதிரி கஞ்சனுங்க உலகத்தில் யாருமே கிடையாது. இவரையும் சேர்த்து தான். நம்ம இல்லை, நம்மலாம் ரிவர்ட்டு கம்பெனி, பிரைவேட் கம்பெனி. இவங்க இந்த பிறப்பினால இஸ்லாமியராக பிறந்தாங்க பாருங்க, அவங்கள மாதிரி கஞ்சனுங்க உலகத்திலே கிடையாது. பணம் கேட்டால் கொடுத்துருவாங்க, ஏதாவது உதவி கேட்டால் செஞ்சுருவாங்க. இந்த விசா கிடைக்க மாட்டேங்குதுங்க, யாருக்கிட்டனா சொல்லி எதனா ஹெல்ப் பண்ணுங்கன்னா அதெல்லாம் செஞ்சுருவாங்க. நல்லவங்க, இந்த தொப்பிக்காரங்க நல்லவங்க. ஆனால் அவங்க அனுபவிச்ச அந்த இறை நாட்டம் இருக்குதே, அதை மட்டும் நம்மளுக்கு சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ கஞ்சனுக்கும் இப்போதான் ஏதோ கொஞ்சம் சொல்லணும்னு ஆரம்பிச்சிருக்கிறாங்க போல தெரியுது எனக்கு. என் காலத்தில் சொல்லியிருந்தா எங்கள் அம்மாவை காப்பாற்றிருக்க மாட்டேன், நான் எங்கள் அப்பாவை காப்பாற்றிருக்க மாட்டேன். நான் கிண்டலுக்கோ வேடிக்கைக்கோ சொல்லையா, வேதனையோடு சொல்கிறேன். திருக்குரான் இருக்கிற விஷயத்த ரயில்வே ஸ்டேஷன் போர்டில் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். என் தலையிட்டு எங்கே போய் சொல்கிறது? நான் ரயிலில் போயிட்டுக்கிறேன், அங்கே திருக்குரான் தமிழில் முதலாக வெளியாகி இருக்கிறது. அது மௌலானா மௌதூதி அவர்களின் மொழிபெயர்ப்பு விளக்கத்துடன் கிடைக்கிறதுன்னு பார்த்துட்டு இறங்கி போய் 150 ரூபா 2 வால்யூம் நாங்கள் வாங்கினேன். வாங்கிட்டு வந்த பிறகு அதை படிக்கவே இல்லை, கொஞ்ச நேரம் வச்சுக்கிட்டேன் கொஞ்ச நாள். அப்புறம் பைண்டர்கிட்ட எடுத்துன்னு போய் கொடுத்து 150 ரூபாய்க்கு வாங்கின புத்தகத்துக்கு நடுவில் ஒரு வெள்ளை காகிதம் வச்சு தச்சு கொடுன்னு சொன்னேன். அவன் 180 ரூபா கேட்டான். அவன் எவ்வளோ நல்லவன் பாரு, புஸ்தகமே 150 ரூபா, நடுவில் வெள்ளை காகிதம் வச்சு தரத்துக்கு அவர் 180 ரூபா வாங்கிக்கினார். அதுக்கப்புறம் அந்த திருக்குறானை தமிழ் மொழிபெயர்ப்பு படிக்கும்போது ஒரு வார்த்தையும் ஆராய்ச்சி பண்ணேன். அளவிட முடியாத அருளுடையவன் அப்படின்னா அருள் எங்கெங்கே காட்டிக்கிறான்னு திருக்குறான் மொத்தமும் படித்தேன். நிகரற்ற அன்புடையவன்னா எங்கெங்கே அன்பு காட்டிக்கிறான்னு படித்தேன்.
இப்படியே வார்த்தை வார்த்தையாக படித்து 6666 வசனத்தையும் 114 அதிகாரத்தையும் முடித்த போது 3.5 வருஷம் ஆகி போச்சு. அது எனக்கு தெரியவே இல்லை. என்னமோ நேற்று தான் தொடங்கின மாதிரி மறுநாள் முடிச்சா மாதிரி இருந்தது. படித்து முடித்த பிறகு தெரிந்தது, இறைவன் ஒருவன் இருக்கிறான், அதை அவனே தெரிவித்திருக்கிறான். உங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள், அன்பு கடலோடு தொடர்பு கொண்டு வாழ்ந்தால் அன்போடு வாழ முடியும். நேர்மை கடலோடு தொடர்பு கொண்டு வாழ்ந்தால் நேர்மையாக வாழ முடியும், வருமானம் பெற முடியும். இந்த அரேபிய நாட்டில் எண்ணெய் வளமெல்லாம் இப்போ தான் வந்தது. ஆனால் அரேபிய நாடு எப்படி இருந்ததுன்னா, ஒரே ஒரு தெருவுக்கு, மெக்காவில் ஒரு தெருவில் 3 ஆட்சி நடந்துக்குது. தெருவுக்கு அந்த பக்கம் ஒரு ஆட்சி, இந்த பக்கம் ஒரு ராஜா, அந்த பக்கம் ஒரு ராஜா, நடுவில் காலியாக இருக்கும். அதுக்கு எந்த ராஜாவுன்னா வந்து போகலாம். அப்படி எல்லாம் வாழ்லையே பேசுவாங்க, வேற எதுலேயும் பேச மாட்டாங்க, வாய் பேச்சே கிடையாது. அப்படி இருந்த இந்த இஸ்லாமிய, அதாவது இந்த உலகத்தை, அரேபிய உலகத்தை ஒரு மூசா நபியை போட்டிருக்கலாம், யாரையாவது போட்டிருக்கலாம், யாரையும் போடலை. நமக்கு தெரிஞ்ச யாரையும் போடலை. 2000 ஆண்டுகளில் சிறந்த மனிதர்களாய் வழிகாட்டியவர்களில் முதல் ஆளாக யாரை போட்டாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் தெரியுமா? அன்பு கடலான இறைவனுடைய வாழ்க்கையை, அவனுடைய போதனையை, அறிவு கடலான இறைவனுடைய போதனையை, நேர்மை கடலான இறைவனின் போதனையை நேரடியாக வாழ்ந்து காட்டிய வாய்மையாளர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் அவர் மீது எத்தனை குற்றச்சாட்டு வேண்டுமானாலும் வைத்து பார்த்து விட்டார்கள். ஆனால் அவர் பொய்யர் என்று சொல்லவில்லை. அவர் மீது எத்தனையோ குற்றச்சாட்டு வைத்து விட்டார்கள். அவரை பொய்யர் என்று சொல்ல முடியவில்லை. அவர் இல்லாது பொல்லாது பேசுகிறவர்னு சொல்லப்படவில்லை. அவர் வஞ்சகம் செய்கிறவர் என்று சொல்லப்படவில்லை. அவர் ஏமாற்றுகிறவர் என்று சொல்லப்படவில்லை. இப்போ ஏமாத்துறவங்க தான் நபிகள்னே சொல்லிக்கிறான் புதுசு புதுசா. ஆனால் இறுதி நபி அவர் என்பதை உணர்ந்து கொண்டோம் என்றால், இறைவன் நமக்கு இறுதி வேதத்தையும் இறக்கி விட்டான் இந்த மண்ணிலே, இறுதி நபியையும் உண்டாக்கி விட்டான். பிறகு வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி கொள்வதற்கு உலக மக்கள் எல்லோருக்காகவும் இறக்கி வைத்த வேதம் இதுதான் என்று சொல்லியிருக்கிறான். அதை நேரடியாக அவன் பேசிய மாதிரியே 1400 ஆண்டுகளாய் ஒரு வார்த்தை கூட மாறவில்லை. எந்த தப்பும் கண்டுபிடிக்க முடியல. 1400 வருஷமா ஒரே மாதிரி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இறைவனாலே பாதுகாக்கப்பட்ட இந்த வேதம், அந்த வேதம், அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு ஒரு பேர் இருக்கிறது, இஸ்லாமியர். இஸ்லாமியர் என்றால் என்ன அர்த்தம்? ஒழுக்கமானவர்கள் என்ற அர்த்தம். இஸ்லாமியர் என்றால் என்ன அர்த்தம்? கீழ்ப்படிந்தவர்கள் என்ற அர்த்தம். இஸ்லாமியர்கள் என்றால் என்ன அர்த்தம்? இறையச்சமுடையவர்கள் என்ற அர்த்தம். இஸ்லாமியர்கள் என்றால் என்ன அர்த்தம்? அன்பு மிகுந்தவர்கள் என்ற அர்த்தம். இஸ்லாமியர்கள் என்றால் என்ன அர்த்தம்? அறிவு மிக்கவர்கள், ஆராய்ச்சி மிக்கவர்கள் என்ற அர்த்தம். இஸ்லாமியர்கள் என்றால் என்ன அர்த்தம்? அவர்கள் பண்பு மிக்கவர்கள், ஒழுக்கம் தவறாதவர்கள் என்ற அர்த்தம். அப்படி வாழுகிற வாழ்க்கையை இறைவன் வகுத்து காட்டியிருக்கிறான். இதை வாழ்வதற்கு உலக மக்களை அழைத்திருக்கிறான். இந்த அழைப்பு பணியை செய்ய சொல்லி ஏற்றுக்கொண்டவர்களை ஏவி இருக்கிறான். எங்கள் பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆள் பிடிக்கிறது, சும்மா இருக்கிறவங்களெல்லாம் இஸ்லாமியராக்கிறது, அது எங்கள் நோக்கம் இல்லை. அது இறைவன் தருகிற பணியும் இல்லை. உங்களுக்கு அறிவிப்பு செய்கிறோம். இப்படி இருக்கிறது வேதத்திலே, இப்படி இறைவன் பேசியிருக்கிறான், இப்படி வாழ்ந்து காட்டியிருக்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வழியில் உங்கள் மனத்தை திருப்புங்கள். மகிழ்ச்சியான வாழ்க்கையை, பொருளாதார முன்னேற்றமான வாழ்க்கையை, சமூகத்தில் மதிப்பான வாழ்க்கையை இம்மையில் வாழ்ந்து இதன் மூலம் மறுமையில் நரக நெருப்பிலிருந்து தப்பித்து சுவன வாழ்க்கையை அருளுவதற்கு காத்திருக்கிறான் அல்லாஹ் தஆலா என்கிற செய்தியை சொல்லுகிறோம். ஏற்க சொல்லுகிற கட்டாயம் எங்களுக்கு இல்லை. ஏற்பதும் ஏற்காததும் உங்களுக்கும் இறைவனுக்கும் இருக்கிற டிபார்ட்மெண்ட், அது தனி செக்ஷன், அது ஹெட் ஆஃபீஸ் தொடர்பு. அவன் இதாயத்து கொடுத்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள், அவன் இதாயத்து தரவில்லை என்றால் நீங்கள் ஏற்க மாட்டீர்கள். இஸ்லாமியர்களுக்கு கடமை அறிவித்து விடுவது. ஐயா கூட மேற்கோள் காட்டி சொன்னார் மத்தியானம் பேசும்போது. அவரிடத்துல ரொம்ப வருத்தத்தோடு சொன்னேன், ஒரு ஹோட்டலில் நல்லா சாப்பாடு கிடைக்குதுன்னா 4 பேருக்கு நம்ம சொல்கிறது இல்லையா? ஒரு நல்ல படம் பார்த்துட்டு வந்தால் ரொம்ப நல்லா இருக்குதுயா அந்த படம்னு நீங்கள் சொல்கிறது இல்லையா? ஒரு நல்ல கடையில் பொருள் நியாயமான விலைக்கு விற்கிறாங்கன்னா அதை 4 பேர்கிட்ட சொல்ல மாட்டீங்களா?
ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டா நல்லா இருக்குதுன்னு அவங்க வீட்டில் சாப்பிட்டாங்க. அந்த கல்யாணத்தில் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. யார் குக்குன்னு பாருங்கள், அவரையே நம்ம வீட்டு கல்யாணத்துக்கும் வைக்கலாம்னு சொல்கிறது இல்லையா? இஸ்லாமியர்களான நாங்கள்னு சொல்லலாம்ல, நான் என்ன சொல்லலாமா? சரி, என்னை சேர்த்துக்கிட்டீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. இறைவன் சேர்த்துக்கிட்டான். ஏன்னா எங்கள் ஊரில் சில முஸ்லீம்ங்க சேர்த்துக்கல என்னை. இன்னும் கேட்டாங்க, என்னை ஒரு பெரிய கேள்வி கேட்டாங்க. விமான நிலையத்தை விட்டு இறங்கின உடனே மைக்கு பிடிச்சாதான் உங்கள் அப்பாவை கேட்ட மாதிரியே தான் என்னையும் பிடிச்சிக்கினாங்க. நீங்கள் எந்த இயக்கத்தில் சேருவீர்கள்? முதல் கேள்வி. இவங்க என்னமோ நிறைய இயக்கம் வச்சுக்கிறாங்களா, அதில் எந்த இயக்கத்தில் சேருவீர்கள்? நான் சொன்னேன், இயக்கத்தில் சேருவதற்காக நான் இஸ்லாத்துக்கு வரவில்லை, இயக்கங்களை சேர்க்க வந்திருக்கிறேன். அது அப்படியே ஒளிபரப்பாச்சு. இயக்கங்களில் சேருவதற்கு நான் வரவில்லை, இயக்கங்கள் சேர வேண்டும் என்று விரும்புகிறேன்னு சொன்னேன். உண்மைதானே அது? அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் நம்ம போக வேண்டியதில்லை. அதே மாதிரி மற்றவர்களை இழுத்து போடுறது, புள்ள பிடிக்கிறது, அந்த வேலை எங்களுக்கு இல்லை. இஸ்லாமியர்களான எங்களுக்கு இருக்கிற இறை உண்மையை அப்படியே சொல்லிவிடுவது, திருக்குரானை உங்களிடத்தில் வழங்கி விடுவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கையை உங்களுக்கு சொல்லிவிடுவது, ஹதீஸுகளில் முக்கியமானவற்றை தொகுத்து தந்து விடுவது, ஏற்பதும் ஏற்காததும் உங்களுக்கும் இறைவனுக்கும் இருக்கிற டிபார்ட்மெண்ட், எங்களுக்கு அது வேலை அல்ல என்ற அளவோடு நிறைவு செய்கிறேன். மனத்தை உயர்த்துங்கள், அந்த உரிமை எல்லோருக்கும் இருக்கிறது. மனத்தை இயக்குங்கள், இறை வழியில் வாழ்வை உயர்த்துங்கள், இறை நெறியில். அந்த இறைவன் அல்லாஹ் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், நீங்கள் ஏற்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தவில்லை. அறிந்து கொள்ளுங்கள், உணர்ந்து பாருங்கள். 40 வருடம் கலிமாவின் பாதியை சொல்லிக்கொண்டு லா இலாஹா கடவுள் இல்லை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த நான் இன்றைக்கு இல்லில்லாஹூ என்று முழங்கிக் கொண்டிருக்கிறேன் என்றால் இறைவனுடைய நாட்டம் என்னிடத்திலேயே என்னையே தேர்ந்தெடுத்து உங்களை விட்டுருவானா? உலகத்தில் 2 மக்கள் கூட்டம்தான் இருக்கிறது. ஒன்று அல்லாவை உணர்ந்து ஏற்றுக்கொண்டவர்கள், இனி அல்லாவை ஏற்க இருக்கிறவர்கள். நரக நெருப்பிலிருந்து மீள வேண்டும் என்ற ஆசை யாருக்குத்தான் இல்லை? இறைவன் அவன்தான் என்பதை புரிந்து கொள்வதற்கு எளிய வழி திருக்குரானை போய் நாடுங்கள். அதுதான் இறைவனே பேசியதாக இருக்கிறது. மற்ற வேதங்கள் எல்லாம் இறைவனால் வழங்கப்பட்ட வேதங்கள் கூட கலப்படம் செய்யப்பட்டு அது இறைவன் சொன்னதாக இல்லாமல் இறைவன் சொன்னதாக மற்றவர்கள் சொல்லியதாக இருக்கின்றது என்பதனாலே இறைவன் நேரடியாக தந்த வேதத்தை நண்பர்களிடம் பெற்று அதை படித்து பாருங்கள். எனக்கு நேர்ந்தது போல் இதாயத்து தருவதற்கு இறைவன் நாடினால் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் அந்த இறை வழியில் மனத்தை இயக்கிக் கொள்ள முடியும், வாழ்வை உயர்த்தி கொள்ள முடியும். ஒரே ஒரு செய்தியை சொல்லுகிறேன். என்னை பற்றி தெரிந்தவர்கள் நண்பர்கள் யாராவது பழைய முதல்லையே பார்த்துருக்குறோம் ஐயாவே அப்படின்னு நினச்சிங்கன்னா நினச்சி பாருங்கள், என்னை எப்படி பார்த்துருப்பீங்க? ஒரு திமிர் பிடித்தவனாய், ஒரு கர்வம் பிடித்தவனாய், எப்போவும் செயின் ஸ்மோக்கர், சிகரெட்டு குடிச்சிக்கிட்டே இருப்பேன். இந்த மாதிரி கூட்டத்தில் உட்காரவே என்னால் முடியாது, அந்த பக்கம் போய் குடிச்சிட்டு வருவேன். மதுப்பழக்கம் இருந்தது, எல்லாம் இருந்தது. என்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது என்று முடிவு பண்ணணும், அதுக்கு முன்னால் வரைக்கும் அப்பப்போ விட்டுருவேன். விட்டுட்டா கையெல்லாம் நடுங்கும், உடனே சீரட் பிடிக்கணும் போல இருக்கும். மனைவிக்கு தெரியாமல் பிடிச்சிட்டு வந்துடுவேன், மகனுக்கு தெரியாமல் பிடிச்சிட்டு வந்துடுவேன். திரும்பி அது 1 2 ஆகி 2 4 ஆகி 4 8 ஆகி 8 16 ஆகி 16 32 ஆகி திரும்பி பிடிச்சிக்கிட்டே இருப்பேன். இப்போ ஏன் என்னால் பிடிக்கிறதுக்கு எண்ணமே வரமாட்டேங்குதுன்னா, மனைவிக்கு தெரியாமல் பிடிக்கலாம், மகனுக்கு தெரியாமல் பிடிக்கலாம், அல்லாவுக்கு தெரியாமல் எப்படி பிடிக்கிறது? அது தெரியாததுனால மறுபடியும் பிடிக்க முடியல. ஆக சின்ன அளவிலே இருந்து பெரிய அளவு வரையில் மானக்கேடானவற்றை விட்டு விடுவதற்கு அல்லாஹ் தஆலா காட்டுகிற வழியாக இஸ்லாம் விளங்குகிறது. அதை பற்றி அறிந்து கொண்டு இம்மை நலத்தையும் பெறவும், மறுமையின் நிறையத்திலே இருந்து, அதாவது நரகத்திலே இருந்து தப்பித்து சுவனத்தை அவன் அருள பெற்றுக்கொள்ளவும் உங்களுக்காக துவா செய்து இறைவனிடத்தில் இறைஞ்சி கேட்டு நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் ஒரு நாத்திகராக இருந்தும் அதன் பின் மதம் மாறி இஸ்லாமை பின்பற்றுவது ஏன்? நாத்திகராக ஒழுங்காக இருந்ததுனால தான்.
நாத்திகராக இருந்தபோது வேற அந்த உருவக் கடவுள்கள் பற்று எனக்கு இல்லை, பிடிப்பு இல்லை, நாத்திகர் ஆகிட்டேன். இந்து குடும்பத்தில் பிறந்திருந்தேன், தேவார திருவாசகங்களை ஓதி இருக்கிறேன், கிருபானந்த வாரியார் இடத்துல விவாதம் செய்தெல்லாம் பேசியிருக்கிறேன், எல்லாம் செய்து இந்து முன்னணி அந்த ராமகோபாலனிடத்தில் விவாதித்திருக்கிறேன். எல்லாம் செய்துவிட்ட பிறகு, வெற்றி பெற்ற பிறகு நான் என்ன ஆனேன் என்று கேட்டால், எனக்கு அந்த கடவுள் பெற்றெல்லாம் இல்லாதனாலே லா இலாஹா இறைவனே இல்லை என்று பாதி களிமா சொல்லிக் கொண்டிருந்தவன் இல்லில்லாஹு இறைவன் ஒருவன் என்று வருவது எனக்கு எளிதாக இருந்தது. அதனால தான் மாறினேன், இஸ்லாத்துக்கு வந்தேன். டாக்டர் அப்துல்லா அவர்களே, இந்து மதத்தை சேர்ந்த ஒரு நபருக்கு ஏன் மசூதிக்குள்ளே அனுமதி மறுக்கப்படுகிறது? காரணம் என்ன? முஸ்லிம் மதத்தின் புனிதம் பற்றி எப்படி அறிந்து கொள்வது? அருமையான கேள்வி. இந்து மதத்தை சேர்ந்த ஒருவர் ஏன் மசூதிக்குள் அனுமதிக்கப்படுவதில்லை அப்படின்னா, வேறு எந்த காரணமும் இல்லை. இறைவனுக்கு இணை வைப்பவருக்கு அங்கே எந்த வேலையும் இல்லை. இறைவனுக்கு இணை வைக்கக்கூடாது. இறைவன் அதிலும் இருக்கிறான், இதிலும் இருக்கிறான், இதுவும் இந்த தண்ணீரிலும் இருக்கிறான், கரப்பாம்பூச்சியிலும் இருக்கிறான், கரப்பாம்பூச்சியை பிடிக்கிற பல்லியிலும் இருக்கிறான், பல்லியை பிடிக்கிற பூனையிலும் இருக்கிறான், பூனையை விரட்டுகிற நாயிலும் இருக்கிறான், நாயை விரட்டுகிற மனிதரிலும் இருக்கிறான் என்று இப்படியே போய் கொண்டிருந்தால் இறைவன் கதி என்ன ஆகுச்சு? அதனால அந்த இணை வைப்பு என்கிற ஷிர்க் செய்வதும், இறைவனை சரியாக உணர்ந்து கொள்ள முடியாதவர்களையும் அந்த மஸ்ஜிதுக்குள்ளே அனுமதிப்பதில்லை. ஆனால் மஸ்ஜித் எப்படி இருக்கும்னு உங்கள் எல்லாருக்கும், இந்த கேள்வி கேட்ட தோழர் உள்பட, திருமலைக்குமார் உள்பட எல்லாருக்கும் தெரியும். மஸ்ஜிதில் பூட்டி வச்சிருக்கிறது இல்லை, நல்லா திறந்து தான் வச்சுருக்குறாங்க. எந்த பக்கம் வேணால் நீங்கள் பார்க்கலாம். உள்ள தொழுகை தான் நடக்கும். இங்கேயே தொழுகை பண்ணுறத வேணால் ஒரு தடவை பாருங்கள். உள்ளே வந்து பார்க்கணுன்னா ஒரே இறைவனை ஏற்றுக்கொள்ளுகிறேன், அவன் பெயர் அல்லாஹ், அல்லாஹ்வை மட்டும் இறைவனாக ஏற்றுக்கிறேன், அவனுக்கு இணை வைக்க மாட்டேன், அவங்க லா இலாஹா இல்லில்லாஹு. அப்புறம் இவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இறுதி நபியாக இறைவன் அனுப்பியிருக்கிறான், அவர் வழியை நான் பின்பற்றுகிறேன் என்று ரெண்டே வார்த்தை சொல்லிடுங்க. வேறு யாராவது தொப்பி போட்ட பாங்க உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னால் எனக்கு சொல்லுங்க. இந்த ரெண்டு விஷயத்த சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் இந்த தொப்பி கம்பெனி எதிர்த்துதுன்னு வச்சுக்கோங்க, நான் பார்த்துக்கிறேன். அல்லாஹ்கிட்ட அப்ளிகேஷன் கொடுக்குறேன், இது மாதிரிலாம் தடுக்கிறாங்கன்னு. களிமா சொல்லிட்டு இறைவனுக்கு இணை வைப்பது இல்லை என்று முடிவெடுத்து ரசூலுல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அவர் வழியை பின்பற்றுவது என்று முடிவெடுத்து விட்டால், அந்த பூட்டப்படாத மஸ்ஜிதுக்குள்ளே நின்று தொழுக யாருக்கும் தடை இல்லை என்று நான் நினைக்கிறேன். இதை பற்றி மேலதிகமாக ஏதாவது நான் சொன்னதில் பிழை இருந்தால் பகவி சொல்லலாம். பிழையாக சொல்லலை, நான் சரியாக தானே சொன்னேன். களிமா ஏற்றுக்கொண்டால் போதும். அதற்கு பிறகு நீங்கள் தொழுகை செய்வதன் முறையெல்லாம் நீங்களே கற்றுக்குவீங்க, உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். அடுத்தது, முஸ்லிம் மதத்தின் புனிதம் பற்றி எப்படி அறிந்து கொள்வது? மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், திருக்குரானும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கையும் எளிமையாக எல்லோருக்கும் கிடைக்கிறது. இப்பொழுது அந்த காலத்தில் கிடைக்கல, இவங்க ரொம்ப கஞ்சன்களாக இருந்தாங்க. இப்போ வசதியாக ஆகிட்டாங்க பொழுது, இப்போ நல்ல வள்ளலாக இருக்கிறாங்க, கொடுக்குறாங்க, இலவசமாக கூட கிடைக்குது. வாங்கி படிப்பது தான் அந்த மதத்தின் புனிதத்தை தெரிந்து கொள்ள வாய்ப்பாக இருக்கும். உலகில் நடக்கும் வன்முறைகளுக்கு ஏன் இஸ்லாமியர்களையே காரணமாக குறிப்பிடுகிறார்கள்? முதல்ல வன்முறைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. ஒரு ஊரில் ஒருத்தருடைய மனைவியை இன்னொருத்தன் கேவலமாக பேசுகிறான், சாதாரணமாக பேசுகிறான். இப்போ அப்படி பேசப்பட்டவனுக்கு அந்த காதில் போய் விழுந்ததும் அழுறா செருப்பாலன்னு இவன் போய் அவனும் அவன் நண்பர்களும் போய் உதைக்கிறாங்க. அப்படி உதைக்கிறவர் பெயர் முருகனாக இருந்தால் பத்திரிகையில் செய்தி வரும்போது முருகன் என்ற இந்துவும் முனுசாமி என்ற இந்துவும் சேர்ந்து கொண்டு மனைவியை பற்றி பேசியதற்காக வன்முறையில் ஈடுபட்டு அடித்தார்கள் அப்படின்னு சொல்கிறதில்லை. ரைட்? அதே மாதிரி யாரோ ஒரு நெல்சன் என்று ஒரு கிறிஸ்தவர் இருக்கிறார். அவர் நிலத்தில் விளையிற விஷயத்தை, விளையிற பொருள்களை எவனோ அறுவடை செஞ்சுட்டு போயிட்டான். அவர் ஆடு மாடெல்லாம் அவுத்துக்கிட்டு போயிட்டான். இவர் ஆளை கூட்டிகிட்டு போய் செருப்பால் அழிச்சிட்டு வர்றாரு.
உடனே நெல்சன் என்ற தீவிர கிறிஸ்தவர் வன்முறையில் ஈடுபட்டார்னு சொல்கிறதில்லை. மேலப்பாளையத்தில் ஒரு டாக்டர், அதாவது இந்து சமயத்தை சேர்ந்தவர் என்று நினைத்து கொண்டிருந்தவர், கவனமாக வார்த்தையை பயன்படுத்துகிறேன், இந்து சமயத்தை சேர்ந்தவர் என்று நினைத்து கொண்டிருந்தவர் யாரோ ஒருவருடைய மனைவியை படம் பிடித்து ஆபாச படமாக அதை ஆக்கி உலகமெல்லாம் உலாவிட்டார் சிடியில். அதை தெரிந்து கொண்ட அந்த நபர் தன்னுடைய சமுதாய மக்களிடத்தில் சொல்லி, அவர் வெளிநாட்டில் வேலை செய்கிறவர், அவருக்கு சிக்கடிச்சு சென்ற செய்தி, கோபப்பட்டு யார் இப்படி செய்தான்னு சொல்லி அந்த ஊருக்குள்ளே ஒரு 4-5 பேருங்க சேர்ந்து போய் அந்த டாக்டரை கவனிக்க வேண்டிய முறைப்படி நியாயப்படி கவனித்தார்கள். வேறு ஒன்றும் பண்ணல, சேர்த்துட்டாரு, அவ்வளோதான். அந்த அளவுக்கு போட்டு வாங்கி தள்ளிட்டாங்க. உடனே அங்கே பெரிய இந்து முஸ்லீம் கலவரத்தையே ஏற்படுத்தி விட்டார்கள். இது உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவன் செய்தால் நியாயமாக தப்பா? ஆனால் இது இஸ்லாமியன் செய்தால் இஸ்லாமிய தீவிரவாதி, இதையே முருகன் செய்தால் அவன் இந்து தீவிரவாதி இல்லை, இதையே நெல்சன் செய்தால் அவன் கிறிஸ்தவ தீவிரவாதி இல்லை, இதையே ஒரு யூதன் செய்தால் ஒரு சீக்கியன் செய்தால் அது அந்த மதத்தின் தீவிரவாதம் இல்லை, இஸ்லாமை மட்டும் குறிவைக்கிறார்கள். இது வரலாற்று காரணம் இருக்கிறது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இஸ்லாம் புரோகிதத்துக்கு எதிரானது. இஸ்லாம் இறைவனுக்கும் மனிதர்களுக்கும் தரகராக இருந்து கோடி கோடியாய் சம்பாதிக்கிற போப்புகளுக்கும் பாப்புகளுக்கும் சங்கராச்சாரிகளுக்கும் அல்லது பெரிய பெரிய மத தலைவர்களுக்கும் கடவுள்களாகவே ஆகி விடுபவர்களுக்கும் எதிராக மக்களை நிறுத்தக்கூடிய ஆற்றல் பெற்ற மார்க்கம். இப்போ அந்த கம்பெனி எல்லாம் இருக்குது பாருங்க, பெரிய தலைவர் ஆயிடுறது, பெரிய போப் ஆயிடுறது, கடவுளுக்கும் உனக்கும் நான் தான் கனெக்ஷன். பார்த்துருப்பீங்க, சர்ச்சில் போனால் ஒரு கூட்டுக்குள்ளே ஒருத்தர் உட்காந்துருப்பார், ஒரு பெண் அல்லது ஆண் தாங்கள் செய்த எல்லா தப்பையும் அவர்கிட்ட சொல்லணும். அது அவரு கடவுளுக்கு சொல்லுவாராம். ஏன் கடவுளுக்கு நேராக சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. அவர்கிட்ட சொன்னாதான் அவர் தப்பு யார் செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த தப்பில் இந்த முறை பரிகாரம், அதாவது பிரார்த்தனை செய்து அதை சரி பண்ணி என்னது பிராயச்சித்தம் செய்துவிட்டு அடுத்த வாரம் அந்த தப்பில் அவரும் கலந்துக்குவார். அட்ரஸ் தெரிஞ்சு போச்சு இல்லை, யார் அந்த தப்பு பண்ணுறாங்கன்ட்டு, எங்கே பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை. அந்த காலத்தில் தினத்தந்தி பத்திரிகையில் எவ்வளோ பெரிய விஞ்ஞான கண்டுபிடிப்பு வந்தாலும் இன்னார் கண்டுபிடித்தார், இந்த தெருவில் அவர் வச்சுக்கிறாருன்னு போட மாட்டான். ஆனால் விபச்சாரத்தில் ஈடுபட்ட மாலா, சீலா, காலா போன்ற 25 வயது, 12 வயது, 13 வயது சேலம் மேட்டு தெருவில் சின்ன கடை வீதி சந்திலே குடியிருக்கிறார்கள், 4ஆம் நம்பர் வீட்டில்னு போடுவாங்க. என்ன அர்த்தம்? அது அட்ரஸ் கொடுக்குறான். இப்படித்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறானுவோ, புரியுதுல்ல உங்களுக்கு? எனவே இந்த கேள்விக்கான பதில் அதுதான். இப்போ ஏன் அந்த மாதிரி ஒரு நியாயத்தை சொல்லுகிற, உண்மையை சொல்லுகிற, புரோகிதத்தை அழிக்கிற, தரகை அழிக்கிற, பாதிரிமார்களிலே இருந்து பார்ப்பனர்களிலே இருந்து மற்ற இவங்கெல்லாம் இருக்காங்க பாருங்கள், இங்கே ஆலயம்னு சொல்லுவாங்க. அவங்கள பார்த்துட்டு அவங்க இந்த துணியெல்லாம் போட்டுட்டு வெள்ளை துணி போட்டுருப்பாங்க. அவங்க பெரிய மதத்தில் வச்சு சம்பாதிக்கிறாங்கன்னு யாருன்னா தப்பாக நினச்சிக்க போகிறீங்க. அவங்கள போல் ஐயோ பாவம் கேஸு உலகத்திலே கிடையாது. இந்த ஆலயங்கள் இருக்காங்களே, ஃப்ரீ சர்வீஸ், அதுங்கெல்லாம் வாலண்டரி சர்வீஸு. என் டிரைவருக்கு நான் 10,500 ரூபா சம்பளம் தர்றேன், எனக்கு அராபு கற்று தர்ற 17 வருஷம் படித்து ப்ரொஃபஸராக மദ്രஸாவில் இருக்கிறவருக்கு வெறும் 5,500 ரூபா தான் சம்பளம் ஆலிமுக்கு. நான் சொல்கிறது புரியுதில்ல? இது உண்மையை சொல்லுகிறேன். இதை இஸ்லாமியர்கள் அறிவீர்கள் என்று நினைக்கிறேன். 5,500 ரூபா தான் சம்பளம் அவருக்கு. என் டிரைவரை 10,500 ரூபா சம்பாதிக்கிறான். ஆனால் ஆலிமுக்கு 5,500 ரூபா தான் சம்பளம். இவங்க புரோகிதம் பண்ணி சம்பாதிக்கிறதுக்கு வழியே இல்லை. அப்படி சில பேர் சம்பாதிக்க முயற்சி செய்தால் தௌஹீத் ஜமாத்துக்காரங்க பின்னி பெடல் எடுக்கிறாங்க இல்லையா? அதுவும் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்குது. எனவே இங்கே உள்ள ஒட்டடை அடிப்பது நடந்து கொண்டே இருக்கிறது என்பதனாலே அந்த இஸ்லாமியர்களை தீவிரவாதி என்று சொல்லுவது அந்த புரோகித மதங்கள் அழிந்து போகும் என்பதனாலே தான். அவர்கள் ஒன்றுமே செய்யாமல், இப்போ நான் சொன்னேன் 20,000 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறாரு. அவர் என் நண்பர் தான். ஆனால் என்னை எப்படி பார்ப்பாருன்னு நினைக்கிறீங்க? இப்போ பாவி
கடவுளுக்கும் மனுஷனுக்கும் தொடர்பு கொடுத்து 20,000 கோடி சம்பாதிச்சுக்கிறேன், நடுவில் வந்து உலகம் பாரு இந்த நாய்ன்ட்டு என்னை பற்றி தப்பாக தானே பேசுவார். அவரு தான் பிரச்சாரம் பண்ணி ஒரு போஸ்டர் கூட அடித்தாங்க. அவரை போன்றவர்கள், அவருன்னு சொல்ல முடியாது, அவரை போன்றவர்கள் மக்காவில் மதமாற்றம், சென்னை விமான நிலையத்தில் தான் பெரியார்தாசனுக்கு மரணம்னு போஸ்டர் போட்டாங்க. எனக்கு மரணமா 10 ரூபா கொடுத்துட்டாங்களாம். ஆடம்பாவிலா, இன்னும் மரணம் கூட நீ தந்து வாங்குறதாடா டேய், அது அவன் இறைவன், அவன் தரணும், அவனால தான் அது முடியும். இந்த நம்பிக்கை வந்த பிறகு, இறையச்சம் வந்த பிறகு எவனுக்கும் அஞ்சுவதில்லை இந்த அப்துல்லா என்கிற உறுதி எடுத்திருக்கிறேன். அந்த அச்சமற்ற வாழ்க்கை எனக்கு இருப்பதனாலே தீவிரவாதம் என்று சொல்லுவதற்கு காரணம் அதுதான் என்று நீங்கள் இப்போ புரிந்திருப்பீர்கள். இதை பற்றிய மேல் விவரத்தை மேலும் நீங்கள் அந்த மார்க்கத்தை அறிய தெரிந்து கொள்வீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் வெங்கடேஷ். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லியிருக்கார் வெங்கடேஷ். நான் சனாயியா ஃபேஸ் 3 இருக்கிறேன். எனக்கு இஸ்லாத்தின் மீது ஈடுபாடும் பற்றும் ஏற்பட்டிருக்கிறது. என் குடும்பத்தாரும் என் மனைவியும் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்கிறார்கள். நான் மட்டும் மாறினால் என் மனைவி மாறாத நிலையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுமா? கட்டாயம் ஏற்றுக்கொள்ளும். இந்த அப்துல்லா பெரியார்தாசனாக இருந்தவன் மனைவி மக்கள் யாருக்கும் சொல்லாமல் இங்கே வந்து 1 மாதம் தங்கி இருந்து ரியாத்தில் ரப்வா சென்டரில் இந்த கலிமா சொல்லி தொழுகையெல்லாம் கற்றுக்கொண்டு இஸ்லாத்துக்கு வந்தேன். இங்கே வந்து இப்ராஹிம் மதனி என்கிற மௌலவியோடு மற்ற சாதிக் நம்முடைய ஷாகுல் அமீது ஆகிய நண்பர்கள் உதவியோடு அங்கே போய் உம்ரா செய்தேன், எல்லாம் செய்துவிட்டு வந்தேன். சிக்கந்தர் என்கிற ஒரு நண்பரும் வந்தார் கூட. அது உலகமெல்லாம் தெரிந்து விட்டது. இதை உலகமெல்லாம் தெரிஞ்ச பிறகு டிவியில் அதில் இதிலெல்லாம் வந்த பிறகு நெட்டில் யூடியூப்பில் எல்லாம் போட்டு வந்த பிறகு என் மனைவியும் மக்களும் தெரிஞ்சுக்கிட்டு ஐயோ ஐயோ ஐயோன்னு வாயில் வயிற்றுல வச்சுக்கிட்டாங்க. எப்படி யாரை கேட்டு நீ மாறின? எங்ககிட்ட சொல்ல வேணாமா? நான் பொண்டாட்டி இல்லையா உனக்கு? என்ன நீ தள்ளிட்டியா? இன்னும் முஸ்லீம்கள் 4 கல்யாணம் பண்ணி நான் அப்படி எதனா பிளானில் போயிட்டியா? அப்படி இப்படின்னு அந்த அம்மா ஒரே அழுது புலம்புச்சு. என் பிள்ளை வேற நல்ல படிப்பாளின்றதே மறந்துட்டான். அறிவுக்குதாப்பா அவனுக்கு. இவ்வளோ எங்ககிட்ட கேட்கறது இல்லையா? இவ்வளோ பெரிய முடிவு எடுக்கலாமா நீ? ஊன்னு குதிக்கிறான் டென்ஷனா. என் சின்ன பிள்ளை அதுக்கு மேலே குதிக்கிறான். எங்கள் பேத்தி வெறும் 6 வயசு. என்ன தாத்தா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டீங்க எங்களுக்கு சொல்லணும். அந்த அம்மா அட்வைஸு இவ்வளோ பண்ணாங்க. ஆனால் கவனிங்க, நான் ஏன் அதை அவங்களுக்கு சொல்லாமல் வந்தேன்? யாருக்கும், நண்பர்களுக்கும் சொல்லலை, உறவினர்களுக்கும் சொல்லலை. அன்னைக்கு காலையில் வர்றதுக்கு முதல் நாள் கூட கலைஞரை சந்திக்கிறேன், ஆனால் அதை பற்றி சொல்லலை அவருக்கு. அவர் கூட அதை தான் சொல்லியிருக்கிறாரு. என் தம்பி பெரியார்தாசன் எனக்கு தெரியாமலே இஸ்லாத்தை தழுவி கொண்டார், தெரிந்தவர்கள் சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டியதாக போய்விட்டது அப்படின்னாரு. ஏன் யாருக்கும் சொல்லன்னா, இது ஒன்றும் பொய் சொல்கிறதுக்கோ அல்லது அவங்களுக்கு தெரியாமல் செய்கிறதுக்கோ ஒன்றும் திருடுற வேலை இல்லை. ஏன் சொல்லலைன்னா, சொல்லியிருந்தாலும் என்ன நடந்திருக்கும் தெரியுமா? அப்புறம் பார்க்கலாமே, ஏன் அவசரப்படுறீங்க, விசாரிச்சு செய்யலாமே, கேட்டு தெரிஞ்சுக்கின்னு செய்யலாமே, யோசனை பண்ணலாமே அப்படின்னு செய்யாமே விட்டுருப்பாங்க. அதுக்குள்ளே நான் மவுத்தாயிட்டா, எங்கள் அம்மா அப்பா மவுத்துன்னா இறந்து போகிறது, மவுத்தாயிட்டா எங்கள் அம்மா அப்பா போய் சேர்ந்த மாதிரியே நரகத்துக்கு போய் சேரணும். அந்த வேகத்திற்குத்தான் நான் யாருக்கும் சொல்லவில்லை. சொல்லாமல் இருந்த நான் இப்பொழுது என் துணைவி யாரு? நான் அப்துல்லா, அந்த அம்மா ஆமினா. என் பிள்ளைகள் இப்பொழுது திருக்குரான் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள், படித்து கொண்டிருக்கிறார்கள். ஆக நாம் மாறிவிட்டால் இந்த தம்பிக்கு சொல்லுகிறேன், தம்பியாக இருக்கலாம், என்னை விட இளைஞராக தான் இருக்க வேண்டும், இவருக்கு சொல்லுகிறேன், நீங்கள் உண்மையில் படித்து அறிந்து ஏற்றுக்கொண்டு அந்த இறைவன் நாடினால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். அப்படி ஏற்றுக்கொண்டால் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிற துணைவியார் கட்டாயம் இதையும் ஏற்றுக்கொள்ளுகிற நாள் தூரத்தில் இல்லை. இவருக்கு தெரியும், அப்துல்லா அடியார் ஏற்றுக்கொண்ட போது உடனே என்ன பச்சை கொடியாக காட்டினாங்க வீட்டில். பச்சை கொடியோடு இந்த பக்கம் வராதண்ணா எனக்கு சொன்னாங்க. பச்சை கொடி காட்டல, பச்சை கொடியோடு இந்த பக்கம் வராத, இந்த பிறை கம்பெனியே இந்த பக்கம் வேணான்னாங்க. ஆனால் அதுக்கு பிறகு எல்லாம் குடும்பம் ஏற்றுக்கொண்டு மாலிக்கு வந்திருக்கிறார் இல்லையா, அப்துல் மாலிக். எனவே அது ஒன்றும் சுலபம், அது ஒன்றும் கடினம் இல்லை, சுலபம். இவர்கள் இங்கே இந்த கேள்வியில் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளுமா என்றால் இறைவன் ஏற்றுக்கொள்ளுவார். இறைவன் ஏற்றுக்கொண்டால் இஸ்லாம் ஏற்றுக்கொண்டதாகத்தான் கொடுங்க நேரம் ஆகுது.
நீங்கள் ஏன் மதம் மாற்றம் செய்தீர்கள்? முன்பு இருந்த மதத்தில் இல்லாதது இந்த மதத்தில் என்ன அறிந்தீர்கள்? மனித இனத்தில் எப்படி வேற்றுமை கண்டீர்கள்? மனிதனாக பிறக்கும் பொழுது வெறும் மனிதன்தானே, அவன் வளர்ந்தவுடன் ஏன் வேற்றுமையில் ஒதுக்கப்படுகிறான்? பழனிவேல் கேட்டிருக்கிறாரு. இந்த கேள்விக்கு ரொம்ப நீண்ட பதில். இதுவரைக்கும் நான் பேசியதை மறுபடியும் நினைவுபடுத்தி பார்த்தீங்கன்னா அதிலேயே பதில் இருக்கிறது. நான் நினைக்கிறேன் இந்த கேள்வி நான் பேசுவதற்கு முன்னால் எழுதப்பட்டதாக இருக்கும். நான் பேசியதில் இதற்கு பதில் இருக்கிறது. நான் மதத்தில் இருந்து வரவில்லை, நாத்திகனாக இருந்து வந்தேன். வந்தவன் எங்கே வந்திருக்கிறேன்? ஒரு இறைவனை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன். அந்த இறைவன் உலக மக்கள் எல்லோருக்கும் இறைவனாய் இருந்து அவன் பேசிய உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மாற்றமும் அடையாமல் பாதுகாக்கப்படுகிற திருவேதமான திருக்குர்ஆன் அடிப்படையில் ஏற்றுக்கொண்டேன். மனிதர்களுக்கிடையில் வேற்றுமை உண்டாக்குவது அல்ல இஸ்லாத்தின் நோக்கம். உலக மக்கள் எல்லோரையும் இறைவனின் மக்கள், இறைவனை ஏற்க வேண்டியவர்கள் என்று, இறைவன் படைப்பு என்று ஏற்றுக்கொள்வதுதான் இஸ்லாம். பிரிப்பது அல்ல, சேர்ப்பது. வாய்மை என்பது என்ன மற்றும் எது தவறு எது சரி என்பதற்கான விளக்கம் பெற விடுகின்றேன். என் பேச்சை கேட்டவர்களுக்கு புரிந்திருக்கும். மறுமை நாள் என்பது இஸ்லாத்தில் உள்ளது, மற்ற மதத்தில் ஏன் இல்லை? இதில் எது உண்மை? டயர் ஷாப் பழனி. மறுமை நாள் என்பது இஸ்லாத்தில் மட்டும் இல்லை, எல்லாவற்றிலும் இருந்திருந்தது ஒரு காலத்தில். அது அவர்களுக்கு, இந்த புரோகிதர்களுக்கு, தலைவர்களுக்கு, மத தலைவர்களுக்கு வசதிப்படவில்லை என்பதனால் அதை கழித்து விட்டார்கள். இஸ்லாத்தில் அது வசதியாக இருக்கிறது என்பதால் வைத்துக் கொண்டிருக்கிறோம். இறைவன் சொன்னது என்பதனால், இறைவன் மறுமை நாளின் தீர்ப்பின் அதிபதி என்பதை இஞ்சிலும் ஏற்றுக்கொள்கிறது. am I right, sir? இஞ்சில் ஏற்றுக்கொள்கிறது. எல்லா மதத்திலும் இருந்தது, அதை இல்லாமல் மூடி மறைத்து விட்டு இறைவனுக்கு நீ அஞ்சாதே எனக்கு அஞ்சு என்று பிடித்து கொண்டார்கள் நடுவில். இங்கே நடுத்தரகர்கள் இல்லாததுனாலே அந்த பிரச்சனை இல்லை. மகேந்திரன், மனிதன் இஸ்லாமியராக மாறினால் சொர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னீர்கள். இந்துவாக இருந்தால் சொர்க்கம் கிடைக்காதா? இந்துவாக இருந்தால் ஒரு இறைவனை வணங்குகிறீர்களா? இறைவனுக்கு தந்தை தாயெல்லாம் வைத்து தானே வணங்குகிறீர்கள். நீங்களே படைத்த, அதாவது எங்கள் பேத்தி சொல்லிச்சு, எங்கள் அம்மாவை நான் தான் பெற்றேன், எங்கள் தாத்தாவை கூட நான் தான் பெற்றேன்னு சொன்னால் ஒத்துக்குவோமா நம்ம? மனிதன் படைத்த உருவத்திற்குள் இறைவனை பார்க்கிறவர்கள் நிச்சயம் சொர்க்கத்திற்கு போக முடியாது என்று அழுத்தமாக நம்புவதுதான் உலக இஸ்லாம். கடவுளை படைத்தது யார்? கடவுளை கேட்க வேண்டிய கேள்வி. யாரும் படைத்து பிறந்தவன் இல்லை. அதாவது இது என் பேச்சை கேட்கறதுக்குள்ளேயே கேள்வி தயார் பண்ணிட்டாங்க பொழுது. பேச்சுக்கான கேள்வி கேளுங்கன்னு சொன்னோம். நாங்கள் பேப்பரை குத்து விட்டாங்க பொழுது முதல்ல எழுட்டாங்க. இந்த கருத்தம்மா படத்தில் நான் ஒரு வசனம் பேசுவேன். பஸ்ஸில் உட்காந்துருப்பார் முட்டாள் மாதிரி வயசானவர், அவர் தான், நான் தான். அது கண்டக்டர் கேட்பாரு, டிக்கெட் வாங்கினாயா அப்படின்னு. என்னயா அது? நேற்றே டிக்கெட் வாங்கிட்டேன், இன்னைக்கு போய் கேட்குறேன். நேற்றே டிக்கெட் வாங்கி பஸ்ஸில் வந்து பாதியில் இறங்கி எங்கள் மக வீட்டுக்கு போய் திரும்பி இன்றைக்கி வந்துருக்குறேன். அது நேற்று வாங்கின டிக்கெட்டு செல்லாதா அப்படின்வேன். நேற்று வாங்கின டிக்கெட்டெல்லாம் செல்லாதியா, இன்றைக்கி புதுசாக வாங்கணுன்னா பக்கத்தில் ஒருத்தர் இருப்பார் கதாநாயகர், அவர்கிட்ட கேட்பேன், ஏப்பா பார்த்தா பச்சை புள்ள மாதிரி இருக்கிற கண்ணாடி போட்டுக்கிற, நேற்று வாங்கின டிக்கெட்டு செல்லுமா செல்லாதான்னா அவர் சொல்லுவார், எஸ்டர்டேஸ் டிக்கெட் இஸ் நாட் வேலிட் டுடே அப்படின்னுவார். இந்த மாதிரி விவரமாக சொன்னதானே அந்த மாதிரி படித்து புரியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி நான் பேசின பிறகு கேள்வி கேளுங்க பார்த்தா நேற்றே டிக்கெட் வாங்கியிருக்கீங்க. உலகில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் முக்கிய காரணம் மதமும் ஒன்று. இன்று உள்ள விஞ்ஞான வளர்ச்சியில் ஆண்டவன் ஏன் ஒரு நிமிடம் தோன்றி இந்த வழியில் பின்பற்றி என்னை வந்து அடையுங்கள் என கூறக்கூடாது? கூறி இருக்கிறான். அதுதான் திருக்குர்ஆன். மனதை ஒருநிலைப்படுத்தி ஆண்டவனை வழிபடும் போது மனம் ஒருநிலைப்படுத்தி ஆண்டவனை உணர முடிகிறதா? இந்த முதல் கேள்வியில் இந்த கேள்விக்கான பதில் கேன்சல் ஆகிவிட்டது. 1 2 டக் டக். கர்மவினை, பூர்வ ஜென்மம், பாவ புண்ணியம் பற்றிய நிலைப்பாடு, இஸ்லாமிய நிலைப்பாடு இரண்டையும் விளக்கமாக கூறவும் திருக்குர்ஆனை படிக்கவும்.
இறை நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டது சரி, கடைபிடிப்பது சரி, அதனை அனைவருக்கும் வழங்க வேண்டும் என எண்ணுவதும் சரி. இப்படி ஒரு பெயர் மாற்றம், மதமாற்றம், உறவினர்களிடையே, நண்பர்களிடையே மனக்கசப்பு, இன்னும் பல இவற்றை தவிர்த்து பெரியார்தாசனாக அல்லது உங்கள் பெற்றோர்கள் வைத்த பெயரிலேயே இருந்து இறைப்பணியை தொடரலாம் அல்லவா? நிச்சயம் தொடரலாம், தப்பே இல்லை. பெரியார்தாசன்னே தொடர்ந்து இருக்கலாம். ஆனால் அப்துல்லான்னு வச்சுக்கிட்டதுக்கு என்ன அர்த்தம்னா பெரியார்தாசனுக்கு டிரான்ஸ்லேஷன் தான் அது. அது தெரியாதவர் கேட்டுக்கிறார் இந்த கேள்வியை. பெரியார்தாசன்னா என்ன அர்த்தம்? பெரியாரின் அடிமைன்னு அர்த்தம். ஒரு மனிதனாக இருந்த பெரியாருக்கு அடிமையாக இருந்தவன் மிகப்பெரியவனான அல்லாஹு அக்பர் மிகப்பெரியவனின் அடிமையாகி இருக்கிறேன். இது ப்ரமோஷனை தவிர டிகிரேடேஷன் கிடையாது. மனிதனின் மனத்தை எதனுடன் ஒப்பிடலாம்? மனத்துடன் ஒப்பிடலாம். மனிதனின் மனத்தை எதனுடன் ஒப்பிடலாம்? மனத்துடன் ஒப்பிடலாம். சில பேர் குரங்கோடு ஒப்பிடுவார்கள். அது குரங்கை கேவலப்படுத்துவதாக முடியும். மதங்களும் வேதங்களும் எந்த நோக்கத்திற்காக தோன்றியது? நல்வழி காட்டுவதற்காகத்தான் தோன்றின. நடுவில் பூந்து கலாச்சிட்டாங்க. எல்லா வேதங்களும் குறிப்பாக ஒன்றை கூறுவது என்ன? இறைவன் உள்ளான் என்பதும், இறைவன் நேர்வழி காட்டுவான் என்பதும், அவன் அன்பு கடல் என்பதும் தான் எல்லா வேதங்களும் காட்டின. ஆனால் அந்த வேதங்கள் மறைந்து போனதால் இறுதி வேதம் இறைவனால் அளிக்கப்பட்டது. அதுதான் திருக்குரான். மதீனா, மக்கா போன்ற புண்ணிய ஸ்தலங்களுக்குள் மற்ற மதத்தினரே ஏன் விடுவதில்லை? நான் முதல்லையே சொன்னேன், கலிமா சொல்லிவிட்டால் தாராளமாக விட்டு விடுவார்கள். திருக்குரான் ஏன் மற்ற மொழிகளில் மொழிபெயர்க்கப்படவில்லை? யார் சொன்னது? நாங்கள் எப்படி அறிந்து கொள்வது? இப்படியெல்லாமா கேள்வி கேட்குறது? திருக்குரான் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது? எங்கிட்டேயே 16 மொழிகளில் திருக்குரான் மொழிபெயர்ப்பு இருக்கிறது. 150 மொழியில் மதீனாவில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இது மாதிரிலாம் கேட்கலாமா? நல்லா இருந்தா இதை தெரியாது. பெண்கள் ஏன் கருப்பு துணியால் முகத்தை மூடுகின்றனர்? கணவனை தவிர வேறு யாரும் பார்க்கக்கூடாது என்பதற்காக. அவர்களுக்கு ஏன் சுதந்திரம் கொடுக்கவில்லை? அதுதான் அவர்களுடைய உண்மையான சுதந்திரம். தொழுகை நேரங்களில் மற்ற மதத்தினரை பள்ளிவாசலுக்குள் விடுவதில்லை ஏன்? கலிமா சொல்லிவிட்டால் கட்டாயம் விட்டு விடுவார்கள். புவி வெப்பமாதல், தீவிரவாதம் இவை இரண்டும் தற்போது நாம் காணும் அவலங்களை இதிலிருந்து மீள்வதற்கு திருக்குரானில் கூறப்படும் ஆலோசனைகள் என்ன? திருக்குரானை படித்து பாருங்கள். எல்லாமே முடிஞ்சதா? சரி, அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். அன்பார்ந்த சகோதரர்களே, இங்கே எந்த காழ்ப்புணர்ச்சியோடும் அல்லது என்னுடைய சாமர்த்தியத்தை காட்டுவதற்காகவும் நான் இங்கே இதுவரைக்கும் எதுவும் பேசவில்லை, பதில் சொல்லவில்லை. உண்மையிலேயே இறைவன் ஒருவன், அவன் அல்லாஹ் தஆலா என்ற நம்பிக்கையை ஏற்றுக்கொண்ட நான் அதை திணிப்பதற்காக கூட பேசவில்லை. படித்து பாருங்கள், அதை பற்றி அறிந்து கொள்ள முயற்சி செய்து பாருங்கள் என்று சகோதரர்களை வேண்டிக் கொள்ளத்தான் இந்த முயற்சி எடுத்தேன். இதை படித்து பார்ப்பதில் தவறில்லை என்று நீங்கள் கருதினீர்கள் என்றால் திருக்குரானை வாங்கி அதில் உள்ள செய்திகளை, நபிகள் பெருமானாரின் வாழ்க்கையை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அழகிய முன்மாதிரியான வாழ்க்கையை பயின்று பாருங்கள். அதற்கு பிறகு ஒரு முடிவுக்கு வாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்களுக்கு இறைவன் நற்கூலி கொடுக்க இறைஞ்சி முடிக்கிறேன். நன்றி.